ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஏன் சரி. சில நேரம் உங்களை பார்த்தா எனக்கும் பாவமாக தான்மா இருக்கு. என்ன பண்ண தொடர்ந்து கிளாஸஸ் என்ன சொல்றது, உங்களுக்கு என்னைய பார்த்தா பாவமா இருக்கு தானே? யோசிச்சு பாருங்க. 4 மணிக்கு கத்த ஆரம்பிச்சது, ஓகேயா? 4 மணிக்கு இல்லை, 2 மணிக்கு கிளம்பு கிளாஸ். 2 மணிக்கு கத்த ஆரம்பிச்சது, ஓகேயா? கிட்டத்தட்ட 10 மணி வரைக்கும் கத்த போறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, எத்தனை அவர்? 8 அவர் தொடர்ந்து கத்த போறேன். அப்ப எனக்கும் அந்த குரல் இதாகிறதுக்கான காரணம் அதுதான். யோசிச்சு பாருங்க. இப்ப நானும் கஷ்டப்படுறேன், பட் யாருக்காக கஷ்டப்படுறேன்? உங்களுக்காக தானேம்மா, தானே? மார்னிங் கிளாஸ் எழுப்பி போட்டு, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு தானே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க காசு எனக்கு கொடுக்குறீங்க, ஓகேயா? நீங்க காசு கொடுக்குறீங்க எனக்கு. ஒருவேளை நான் இல்லாம போயிட்டேன்னா யோசிங்க. நான் சிம்பிளா சொல்றேன், சிம்பிள் தியரி சொல்றேன். இல்லாம போயிட்டேன் நான், யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நான் இந்த உலகத்தை விட்டு போயிட்டேன்னா, அப்ப இதுல ஒரு இது இருக்காது, இல்லைங்கதான் நான் சொல்றேன். காசு வச்சு நான் ஒன்றும் பண்ண இயலாது. இந்த இடத்துல நான் கஷ்டப்படுறதுக்கான காரணம் காசுக்காகன்றது ரெண்டாவது பட்சம். நான் வாழணும்னா காசு தேவை, பட் காசுன்றது ரெண்டாவது பட்சம். பட் இவ்வளவு தூரத்துக்கு நானா இருக்கட்டும், நீங்க காட்டுற அன்பா இருக்கட்டும், நான் மார்னிங் டைம்ல கிளாஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் செய்யறது எதுக்குன்னு கேட்டீங்களா இருந்துச்சுன்னா, உங்களை நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். நீ மற்ற பாடத்தை விட்டு என் பாடத்துல நீ நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுக்காக நானும் கஷ்டப்படுறேன். நான் சில நேரம் உங்களுக்கு சிம்பிளா நான் அவசரப்பட்டு போகலாம் பாடத்தை. நீங்க யோசிக்கலாம், ஏன்டா சார் அவசரப்பட்டு போறாருன்னு. என்னால அவசரப்பட்டு போக இயலாதுமா. என் மைண்ட் செட் அப்படி இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க ஹரிஹரன் சார் நல்லா நல்லா அழகுப்படுத்தா, பட் ஸ்லோ கூடன்னு. நான் ஸ்லோ சொல்ல மாட்டேன். எல்லா பிள்ளைங்களும் குயிக் லேர்னர்ஸ் இல்லையம்மா. இதுல ஒரு இப்ப 70 பிள்ளைங்க இருக்குதுங்கன்னா 82 பிள்ளைங்க இருக்கீங்க. இந்த 82ல 80 பிள்ளைங்க இருக்குன்னு. இந்த 80ல எல்லாருமே குயிக் லேர்னர்ஸ் இல்லையம்மா. எல்லாம் ஸ்லோ லேர்னர்ஸ் பெரும்பாலுமாக. அப்ப அவங்களுக்கு ஒண்ணுக்கு 3 முறை விளங்கப்படுத்தணும் நாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறனாலமா, அதனாலதான் சிலபஸ் லேட் ஆகுது. நான் ஸ்லோ இல்லை, என்னாலையும் ஸ்பீடா போக தெரியும். உங்களோட ஸ்கூல்ல போற மாதிரி ஒளியை விட வேகமாக என்னால போக தெரியும், பட் போக முடியாமல் இல்லை. சரிதானே? அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு. சரியா? சரி. இன்னைக்கு 5 மணி கிளாஸ்ல பாத்தீங்களா, அதான் 14ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ணி தென்னை சார்ந்த உற்பத்திகள் சம்மந்தப்படுத்தி நாங்க பார்த்தோம், ஓகேயா? சோ அந்த தென்னை சார்ந்த உற்பத்திகளை முதலாவது நாங்க பார்த்தோம், உலர்த்திய தேங்காய் சொட்டு என்றால் என்னன்னு பார்த்தோம். அந்த உலர்த்திய தேங்காய் சொட்டுற படிமுறைகள் யாராவது பார்க்காம சொல்ல முடியுமா உங்களால? டக்குன்னு சொன்னீங்களா இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். டக்குன்னு எனிவன், நானே சொல்லணுமா? யாரா இருந்தாலும் சொல்லுங்க, ப்ராப்ளம் இல்லை. நீங்க எதாவது வெரி குட், சொல்லு. தேங்காய்களை பதப்படுத்துறது தானே? அப்ப தேங்காய்களை பதப்படுத்துறதுக்கு விளக்கம் என்ன எழுதுங்க? டக்குன்னு சொல்லு, டக்குன்னு உனக்கு தெரிஞ்சது சொல்லு. விளக்கம்: நன்கு முதிர்ச்சி அடைந்த தேங்காய்களை எடுத்து தெரிவு செஞ்சு என்ன செய்யணும்? 60 to 90 சென்டிமீட்டர் உயரமாக குவித்து வைத்து எத்தனை நாட்கள் வரைக்கும், எத்தனை மாதங்கள் வரைக்கும்? 2 மாதம் அல்லது 2 மாதம் அல்லது 3 to 6 கிழமைகள். 3 to 6 கிழமைனாலும் 2 மாதம்னாலும் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே. யோசிச்சு பாரு. 3 to 6 கிழமைன்னா மட்டத்தட்ட எத்தனை ஒரு மாதத்துல 4 வாரம், 2 மாதத்துல 8 வாரம், கிட்டத்தட்ட பாரு. 3 to 6 கிழமைகள்னா கிட்டத்தட்ட 2 மாதங்கள் தான். நீ 2 மாதங்கள் எழுதுறதும் சரிதான். நான் டீச்சர்ஸ் கைடையும் பார்த்தேன், டீச்சர்ஸ் கைட்ல 2 மாதங்கள்னு கொடுத்துருந்துச்சு. நான் 3 to 6 கிழமைகள் கொடுத்துருக்கேன், ரெண்டும் சரிதான். பட் நீ டீச்சர்ஸ் கைட்ல உள்ளதை எழுத 2 மாதங்கள்னே குறிப்பிடு. சரியா? அப்ப தேங்காய்களை பதப்படுத்தும் போது பாத்தீங்கன்னா, நன்கு முதிர்ச்சி அடைந்த தேங்காய்களை தெரிவு செய்து 60 to 90 சென்டிமீட்டர் உயரத்துல குவிச்சு வைத்து எத்தனை வரைக்கும்? 60 to 90 சென்டிமீட்டர் குவிச்சு வைத்து எத்தனை மாதங்கள் வரைக்கும் நாங்க அப்படி வைப்போம்? 2 மாதங்கள் வரைக்கும். சோ தேங்காய்களை பதப்படுத்த ஹனா சொல்லிட்டார். வேற யாராவது அடுத்த ஸ்டெப் விளக்கம்? அடுத்த ஸ்டெப் தேங்காய்கள எதை நீக்குது? உரிமட்டை. எஸ், உரிமட்டை நீக்கிறதுக்கு பயன்படுத்துற பொறி என்னது? சிம்பிள். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? அந்த மாதிரி தான். உரிமட்டை நீக்கிறதுக்கு பயன்படுத்துற பொறி என்னது? உரிமட்டை நீக்கும் பொறி அல்லது உரி பொறி. அவ்வளவுதான். உரி நீக்கும் பொறி, விளக்குதா? அவ்வளவுதான். உரிமட்டை நீக்கும் பொறி. அந்த உரிமட்டை நீக்கும் பொறியை பயன்படுத்தி என்ன செய்யணும்? நாங்க தேங்காய்களோட உரிமட்டையை நீக்கணும். ஓகே, 2வது ஸ்டெப். ஓகே, 3வது ஸ்டெப் டக்குனு சிரட்டை நீக்கல். எஸ், வெரி குட். சிரட்டை நீக்கல். இதை நாங்க எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? அச்செட்டிங்னு சொல்லுவோம். சிரட்டை நீக்கலுக்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் அச்செட் எனப்படுகின்ற உபகரணம். அந்த உபகரணத்தை நான் காட்டணும்னு இருந்தேன் உங்களுக்கு. சாரி, நான் மறந்துட்டேன்.
டைம்ல காட்ட முடியல. இருங்க, நான் அச்சட் என்ற உபகரணத்தை காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் அந்த அச்சட் என்ற உபகரணம். ஓகே, கவனி, இப்ப நான் காட்டுறேன். இந்த கோடாரி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. சரி, நான் காட்டுறேன், கவனி. அச்சட் என்ற உபகரணம் எப்படி இருக்கும்? கோடாரி மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட சின்னதா இருக்கும், மெல்லியதா, பெரிய அளவுல இருக்காது, கோடாரி மாதிரி பெருசா இருக்காது. இந்த இதை பாருங்க, இதுதான் உபகரணம், அச்சட் என்ற உபகரணம். இந்த எச்சட் என்ற உபகரணத்தை பயன்படுத்தி நாங்க என்ன செய்வோம்? சிரட்டை நீக்குவோம் தானே? சிரட்டை நீக்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். என்னது? சிரட்டை நீக்கிற ஆட்கள் எல்லாமே என்னது? பயிற்சி பெற்ற விளைஞர்கள். எஸ், ஏன்னு கேட்டா அவங்க ஆழமா சிரட்டை நீக்கும் போது அச்சட் உபகரணத்தால ஆழமா அடிச்சாங்கன்னா என்ன நடக்கும்? எது பாதிப்படையும்? தேங்காய் சொட்டு. எஸ், எங்கட தேங்காய் சொட்டு பாதிப்படையும். அப்படி எங்கட தேங்காய் சொட்டு பாதிப்படைஞ்சிச்சுன்னா பாத்தீங்களா இருந்தா எங்கட குறிப்பிட்ட தரம், உற்பத்தியோட தரம் குறைவடையும். சரியா? அடுத்த ஸ்டெப் டக்குனு தேங்காயிட கபில நிறப்படையை நீக்குதல். அதாவது என்னது? தேங்காயிட தவிடு நீக்குதல். இந்த தவிடு நீக்குதல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னதுன்னா, தவிடு நீக்கிறதுக்குன்னு ஒரு மாதிரி கத்தி ஒன்று பயன்படுத்துவாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். ஸ்ரீலங்கால பாத்தீங்களா இருந்தா டெசிகேட்டட் கோகோனட் எப்படி செய்யறாங்கன்னு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன். அந்த வீடியோ ஒழுங்கா பாத்தீங்கன்னா நாங்க சொன்ன ப்ராசஸ் எல்லாமே அந்த வீடியோல வரும். ஒழுங்கா பாத்தீங்கன்னா விளங்கும். அப்ப தவிடு நீக்கிறதுக்குன்னு ஒரு கத்தி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த கத்தியால நல்ல டக் டக்குன்னு சீவுவாங்க. அந்த தவிடு நீக்கல் என்ற ஒரு சந்தர்ப்பத்துல தான் ரெண்டு விஷயம் கவனமா இருக்கணும். என்ன செய்வாங்க? முளைத்த 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 என்ன சொன்னேன்னா, தவிடு நீக்கல் என்ற சந்தர்ப்பத்துல தான் முளைத்த வித்தக விளையம் என்ன செய்யப்படும்? முளைத்த வித்தக விளையம் என்ன செய்யப்படும்? அகற்றப்படும். அதே சந்தர்ப்பத்துல தான் தவிடு நீக்கல்ல தான் சேதமுற்ற தேங்காய் சொட்டுகளும் என்ன செய்யப்படும்? சேதமுற்ற தேங்காய் சொட்டுகளும் என்ன செய்யப்படும்? நீக்கப்படும். அப்ப தவிடு நீக்கல்ல ரெண்டு விஷயம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்க? தேங்காயில காணப்படுற கபில நிறப்படையை நீக்குறாங்க. அப்படி கபில நிறப்படை நீக்கும் போது முளை கொண்ட என்னது? தேங்காய் சொட்டு. அதை எப்படி சொல்லுவாங்க? முளை கொண்ட தேங்காய் சொட்டை. முளைத்த தேங்காய். முளைத்த என்னது? என்ன விளையம்? முளைத்த வித்தக விளையம். முளைத்த வித்தக விளையம் என்பது அகற்றப்படுற செயல்முறை தவிடு நீக்கல். அதே மாதிரி சேதமுற்ற தேங்காய் சொட்டுகளை அகற்ற இது என்னது? சேதமுற்ற தேங்காய் சொட்டுகளை அகற்றுறது தவிடு நீக்கல் தான். அடுத்த தவிடு நீக்கலுக்கு அடுத்த ஸ்டெப் என்னது? டாக்டர்னு சொல்லுங்கம்மா, நாங்க அறிமுகம் ஸ்டார்ட் ஆகணும். வெட்டுதலும் கழுவுதலும் போது என்ன செய்வாங்க? தேங்காய்களை வெட்டினோட என்ன செய்வாங்க? அதை குளோரின் இடப்பட்ட நீர்ல என்ன செய்வாங்க? கழுவுவாங்க. அந்த டைம்ல ஒரு விஷயம் தனியா சேர்த்து வச்சு கொள்ளுவாங்க. என்னதுன்னு யோசிங்க. தனியா சேர்த்து வச்சு கொள்ளுவாங்க. என்னது? எது எது? நோ 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 நோ. இந்த தேங்காய் சொட்டை வெட்டும் போது ரெண்டு பாதியை வெட்டும் போது ஒரு விஷயத்த தனியா சேர்த்து வச்சு கொள்ளுவாங்க. எதுவா இருக்கும் நினைக்கிறீங்க? இளநீர்னா அது என்னது? தேங்காய் நீரை. எஸ், தேங்காய் பதநீரை. தேங்காய் பதநீரை சேர்த்து அதை தனியா என்ன செய்வாங்க? பொட்டில் பண்ணி விற்பாங்க வெளிநாடுகளுக்கு. விளங்குதா? சரி, அடுத்த ஸ்டெப். அடுத்தது என்னது? வெட்டின பிறகு என்ன செய்வாங்க? கிருமி அளிப்பாங்க. கிருமி அளிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு. என்னது? கொதி நீரில் கிருமி அளித்தல், அதே மாதிரி கொதி நீரில் கிருமி அளிக்கும் போது எத்தனை நிமிடம் கிருமி அளிப்பாங்க? கொதி நீர்ல கிருமி அளிக்கும் போது எத்தனை நிமிடம் கிருமி அளிப்பாங்க? 1.5 நிமிடம். என்ன வெப்பநிலை போட்டு இருந்துச்சா? 38 தொடக்கம் 93. நோமா, அது கொதி நீராவில கிருமி அளிக்கும் போது. கொதி நீராவில கிருமி அளிக்கும் போது தான் 88 to 93 பாகை செல்சியஸ்ல எத்தனை நிமிடம்? 5 நிமிடம். 5 நிமிடம். கொதி நீர்ல வெப்பநிலை போடல தானே? கொதி நீர்ல நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு 60 to 75 பாகை செல்சியஸ் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. சார் சொல்லுங்கம்மா. சார், சூரிய ஒளியில உலர்த்துதல் கிருமி நீக்கிறதுக்குள்ள சூரிய ஒளியில்
இல்ல உலர்த்துறது கிருமி நீக்கிறதுக்குள்ள வராதா சார்? என்ன பிரச்சனைனா கிருமி அழித்தல்லாமா ஆ சூரிய ஒளியில் உலர்த்துதல் நாங்க செய்ய இயலாது. ஏன்னா தேங்காய் சொட்டு தானம்மா இது. நீங்க யோசிச்சு பாருங்க, தேங்காவை நாங்க சாதாரணமா வெளியில வைக்கும் போது என்ன நடக்குமா, டக்குன்னு அந்த தேங்காய் பூஞ்சனம் பிடிக்கும். பூஞ்சனம் பிடிக்கும் தானேம்மா. அப்ப நம்ம சூரிய ஒளியில இதாக்கும் போது பாத்தீங்கன்னா சரி. என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, கிருமி அழிக்கப்படுன்றது சரிதான். பட் என்ன நடக்கும்னா நீரடக்க சதவீதம் குறைஞ்சிரும். அந்த தேங்காயில உள்ள நீரடக்க சதவீதம் ரொம்ப ஆ குறைஞ்சிரும். அதனால அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா சூரிய ஒளி எங்களால ஆம் கட்டுப்படுத்த சார். இயலாதானே. அதனால கொதிநீர்ல எத்தனை டெம்பரேச்சர் எனக்கு தெரிஞ்சு 65 to 75 நோட் பண்ணிக்கோங்க. 65 to 75 அந்த ரேஞ்சில தான் இருக்கும் கொதிநீர் டெம்பரேச்சர். சோ எதுக்காக கிருமி அழித்தல் செய்யறோம் நாங்க? டக்குன்னு சொல்லுங்கம்மா, நாங்க அடுத்ததுக்கு போகணும். டக்குன்னு சொல்லுங்க. சல்மோனெல்லா போன்ற பாதகமான பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுப்பது. நிரோதிப்பதற்காக. நிரோதித்தல்னா என்ன அர்த்தம்? கட்டுப்படுத்தல்னு அர்த்தம். ஓகே, சரி. அது அடுத்தது கிருமி அழித்தலுக்கு அடுத்து என்ன செய்வோம்? கட்டாயம் யோசி. கிருமி அழித்தலுக்கு அடுத்து என்ன செய்வோம்? சிறு துண்டுகளாக வெட்டுவோம். எஸ், சிறு துண்டுகளாக வெட்டும் போது என்னென்ன சைஸா வெட்டுவோம்? சிறிய சைஸா, பருமட்டான சைஸா, நடுத்தரமான சைஸா வெட்டுவோம். எஸ். அப்ப சிறு சிறு துண்டுகளாக நறுக்கின பிறகு அடுத்தது ஸ்டெப் என்ன செய்வோம்? உலர்த்துவோம். உலர்த்தும் போது பாத்தீங்களா இருந்தா என்ன வெப்பநிலையில எவ்வளவு நேரம்? 80 to 105 பாகை செல்சியஸ்ல ஒரு மணி ஒரு மணித்தியாலம். என்ன எப்படி உலர்த்துவோம்? எதை பயன்படுத்தி? எதுல உலர்த்துவோம்? வழியில 3 நீரழிப்பு இல்லம்மா, நான் கேட்ட கேள்வி என்னன்னா எதுல உலர்த்துவோம்? வழியிலையா இல்லாட்டி உலர்த்தி தனியா உலர்த்தியோட பயன்படுத்தி உலர்த்துவோமா? வழியில எஸ், வழியில உலர்த்தலாம். பட் நாங்க பிரதானமா பயன்படுத்துற என்னது? உலர்த்திய பயன்படுத்தி உலர்த்துவோம். உலர்த்திய பயன்படுத்தி உலர்த்தும் போதுதான் வெப்பநிலை நாங்க குறிப்பிட்டு சொல்லணும். 88 to 105 பாகை செல்சியஸ்ல ஒரு மணித்தியாலம் உலர்த்தி ஒன்றுல உலர்த்துவோம். அப்படி உலர்த்தும் போது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அதுல ஈரடிப்படக்க சதவீதம் எவ்வளவு வீதம் வரைக்கும் குறையணும்? எஸ், 3 வீதம் வரைக்கும் குறைஞ்ச பிறகு கடைசியா என்ன செய்வோம்? அதை நாங்க உலர்த்தின பிறகு கொதியிட்டு களஞ்சியப்படுத்துவோம் தானே. கொதியிட்டு களஞ்சியப்படுத்தும் போது என்ன மாதிரி நிபந்தனையின் கீழ் களஞ்சியப்படுத்தணும்? எஸ், இதுதான் விஷயம்மா. விளங்குதா? இப்ப நான் கேட்கிற கேள்வியை நீ கேட்டு படி. விளங்குதா? 14ஆம் பாடம் படிக்கும் போது இப்படித்தான் படிக்கணும். ஒரு ப்ராசஸ் சொல்லி அதுக்கான விளக்கத்தை சொல்லி அதுக்கு அடுத்த ப்ராசஸ் சொல்லி விளக்கத்தை சொல்லி ப்ராசஸ் விளக்கம் ப்ராசஸ் விளக்கம் ப்ராசஸ் விளக்கம் அந்த மாதிரி இருக்கணும். படிமுறை விளக்கம் படிமுறை விளக்கம். அப்போ அனைத்து படிமுறைகளும் உனக்கு ஞாபகம் இருக்கணும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? நான் ஒரு கெஸிங் கொடுப்பேன். அதை இன்னும் நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா பெரும்பாலும் அந்த கெஸிங்குள்ள தான் வரும் பெரும்பாலும். சரிதானே? ஓகே. இப்ப அரிமரம் பத்தி நாங்க படிக்க போறோம். 13வது பாடம். இந்த பாடம் பொறுத்த வரைக்குமா பெரிய அளவுல ஒரு விஷயமும் சொல்லுங்க. சரி, இந்த பாடம் பொறுத்த வரைக்குமா பெருசா போட்டு குழப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை. விளங்குதா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே, நான் அனுப்பி விடுறேன். ஓகே, நான் அனுப்பி விடுறேன். நோட்ஸ் அனுப்பி விடுறேன். ஓகே, சரி, எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருப்பேன்னு கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி. இப்ப நாங்க 13ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். கவனி, 13ஆம் பாடம் ஸ்டார்ட் பண்ண போறோம். திருப்பி சொல்றேன், நான் சொல்றது ஒழுங்கா கேட்டுக்கிட்டீங்கன்னா இது ஈஸியான பாடம். சரியா? இது ஈஸியான பாடம். ஓகே ஓகே, கவனிங்க. சரி, திரும்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நாங்க பார்க்க போறதுமா 13வது பாடம். ஓகே, அப்ப நாங்க பார்க்க போறது 13வது பாடம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 13வது பாடத்துல திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இது ஈஸியான பாடம். இதுல 5 தேர்ச்சி மட்டங்கள் இருந்த போதிலும் இது ஒரு ஈஸியான பாடம். சிம்பிளா புரிஞ்சு கொள்ற ஒரு பாடம், ஒரு பொதுவான பாடம். சரியா? இந்த பாடத்தை பொறுத்த வரைக்குமா இது எதுக்கு உனக்கு தேவை அப்படின்னு கேட்டா, நீ ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், ஓகே, வன சீவராசிகள் திணைக்களத்திலேயோ இல்லாட்டி நீ ஓனா ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போற, மரம் சம்பந்தமான பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன்னா இந்த விஷயங்கள் உனக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலாவது, இப்ப நாங்க பார்க்க போறது அரிமரம் மற்றும் அரிமரம் அல்லாத வனஞ்சார் உற்பத்திகள். ஃபர்ஸ்ட் இதுல உனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃபர்ஸ்ட் அரிமரம்னா என்னது? அரிமரத்தை நாங்க இங்கிலீஷ்ல டிம்பர் அப்படின்னு சொல்லுவோம். டிம்பர். ஓகேயா? சரி, அரிமரம்னா என்னது அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு மரம் ஒன்று இருந்துச்சுன்னா அந்த மரத்துல பாத்தீங்கன்னா, சரியா, தளபாடங்கள் தயாரிப்பதற்காக, எப்படி தளபாடங்கள் தயாரிப்பதற்காக, கட்டுமான செயற்பாடுகளுக்காக
அந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுற தண்டு பகுதியை நாங்க சொல்றதுதான் என்னது அரிமரம். விளங்குதா? அரிமரம்னா என்ன அர்த்தம்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. அரிமரம் டிம்பர்னா என்ன அர்த்தம்னா, யாதாயினும் ஒரு மரத்தை தளவாடத்துக்காகவும் கட்டுமான செயற்பாடுகளுக்காகவும் அந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுற தண்டு பகுதியை சொல்றதுக்கு பேர் தான் அரிமரம். இந்த அரிமரம் என்றது நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன், இந்த அரிமரம் என்றது திருப்பி சொல்றேன், நல்லா கவனி. அரிமரம் என்பது தளவாடத்துக்கும் கட்டுமான செயற்பாடுகளுக்கும் தான் பிரதானமா பயன்படுத்துறது. பிரதானமா அது அரிமரம் என்பது எதுக்கு பயன்படுத்துறது? தளவாடங்களுக்கும் கட்டுமான செயற்பாடுகளுக்கும் பயன்படுத்துறது. சரியா? சரி. இப்ப இந்த அரிமரம் அல்லாத வனஞ்சாறு உற்பத்தினா என்னது அப்படின்னு கேட்பாங்க. அரிமரம் அல்லாத வனஞ்சாறு உற்பத்தினா, நீ வனம் காடுல இருந்து ஒண்ணு அரிமரம் எடுத்துக்கொள்ளுவேன், இல்லைன்னா அரிமரம் சாராத உற்பத்தி எடுத்துக்கொள்ளுவேன். அந்த அரிமரம் சாராத உற்பத்திக்குள்ள என்ன வரும் தெரியுமா? அரிமரத்தை தவிர்த்துட்டு யோசி. பழங்கள், காய்கறிகள், வித்துக்கள், மூலிகைகள், தேன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றது தான் என்னது அரிமரம் அல்லாத வனஞ்சாறு உற்பத்திகள். காளான், அதெல்லாம் சொல்றது என்னது அரிமரம் சாராத வனஞ்சாறு உற்பத்திகள். சோ அரிமரம்னா என்ன, அரிமரம் சாராத உற்பத்திகள்னா என்னன்னு புரிஞ்சுக்கும். புரிஞ்சதா? கிளியரா புரிஞ்சதா? ஓம் சார். ஓகே, சோ இதை ஞாபகத்துல வச்சுக்கோ. ஓகே, சரி. இப்ப நாங்க முதலாவது பார்க்க போறது இலங்கையின் பொருளாதார முக்கியத்துவம் உள்ள அரிமர இனங்கள். முதலாவது வனம்சார் உற்பத்திகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். வனம்சார் உற்பத்திகள் அப்படின்னா என்னதுன்னா, முதலாவது புரிஞ்சுக்கோ வனம்சார் உற்பத்திகள்னா என்னது. வனம்சார் உற்பத்திகள்னா சிம்பிள், 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் மாய்தான். வனங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகின்ற உற்பத்திகள் யாவுமே வனம்சார் உற்பத்திகள். இந்த வனம்சார் உற்பத்திகள் 2 வகைப்படும். ஒண்ணு அரிமரம் சார்ந்த உற்பத்திகள், இன்னொன்னு அரிமரம் சாராத உற்பத்திகள். அரிமரம்ன்றது என்னன்னு சொல்லி கொடுத்தேன் உனக்கு. தளபாட தயாரிப்புக்காகவும் கட்டுமான செயற்பாடுகளுக்காகவும் வனத்தில் வளர்க்கப்பட்ட மரங்களில் இருந்து பெறப்படுவதுதான் அரிமரம். திருப்பி சொல்றேன், வனம் சார்ந்த உற்பத்தி என்றது வனங்களில் இருந்து பெற்றுக்கொள்ளத்தக்க உற்பத்திகள். வனம் சார்ந்த உற்பத்திகள் 2 வகைப்படும், அரிமரம் சார்ந்த உற்பத்தி, சாராத உற்பத்தி. அரிமரம் உற்பத்தினா என்ன அர்த்தம்னா, தளபாட தயாரிப்பு கட்டுமான செயற்பாடுகளுக்காக வனத்தில் வளர்க்கப்படுகின்ற மரங்களில் இருந்து பெறப்படுவதுதான் அரிமரம். இந்த அரிமரம் பத்தி ஆரம்பிச்சுன்னா நிறைய அரிமரம் இருக்கு வனங்கள்ல. கருங்காலி, முதிரை, தேக்கு, நதும், மில்ல, மகோகனி, பலா போன்றன எல்லாமே பாத்தீங்கன்னா அரிமரங்கள். அதுல நான் சொல்ற அரிமரங்கள் இருக்குதானே, இந்த பிராக்கெட்ல போட்டு காட்டுற அரிமரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார முக்கியத்துவம் உள்ள அரிமரங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது இந்த அரிமரத்தால் ஆக்கப்பட்ட இது என்ன சொல்றது, இந்த அரிமரத்தால் ஆக்கப்பட்ட என்ன சொல்றது தளபாடங்களா இருக்கட்டும், கட்டுமான செயற்பாடுகளா இருக்கட்டும், உறுதியானதாகவும் இருக்கும், ரொம்ப பாரமானதாகவும் இருக்கும். நல்ல உறுதி, சும்மா கரையானுக்கு அரிக்கிற அரிமரம் அல்ல இந்த அரிமரங்கள். கருங்காலி, முதிரை, தேக்கு, நதும், மில்ல, மகோகனி இதெல்லாமே பாத்தீங்கன்னா உறுதியான அரிமரங்கள். விளங்குதா? பலான்றது உறுதின்றது நம்ம சொல்லல, அது உறுதிதான். மற்றபடி கருங்காலி, முதிரை, தேக்கு அதோட ஒப்பிடக்குள்ள பலான்றது பாத்தீங்களா இருந்துச்சுன்னா இது குறைவு. எது குறைவு? பலான்றது கொஞ்சம் எப்படி சொல்றது, உறுதி குறைவு. யோசிச்சு பாருங்களேன், இப்ப தேக்கால ஆன ஒரு கட்டிலையோ தேக்கால ஆக்கப்பட்ட ஒரு அலுமாரியோ யோசிச்சு பாருங்க. ஆரம்ப காலத்துல ஏன் உங்க அப்பா அம்மா சில நேரம் ஆரம்ப காலத்துல வாங்கின அலுமாரி இன்னுமே வச்சிருப்பாங்க? ஏன்னா அது ஆரம்ப காலத்துல தேக்கில செஞ்ச அலுமாரியா இருக்கும். விளங்குதா? அந்த அலுமாரிலாம் பாருங்க, சாதாரண இப்ப வர அலுமாரிலாம் சும்மா நாங்களே ஒரு ஒத்த கையில தூக்கிட்டு ஒத்த கையில தூக்கிடல, அது கொஞ்சம் 2 கையை தூக்கி இப்ப வச்சு முதுகுல வச்சு தூக்கிட்டு போகலாம். விளங்குதா? ஆனா அப்போ உள்ள அரிமரத்தை கொஞ்சம் கூட தூக்க இயலாது. நாங்க 2 பேர் சேர்ந்தா கூட கொஞ்சம் கூட தூக்க இயலாது, அசைக்க இயலாத அரிமரம். அப்போ அந்த காலத்துல வந்த அரிமரங்கள் எல்லாம், அரிமரம்னா அந்த காலத்துல வந்து எல்லா தளபாடங்களும் பாத்தீங்கன்னா பாரம் கூட. நீங்களே அவதானிக்கணும், நீங்க உங்களோட வீட்டுல கூட அந்த அரிமரம் இன்னும் வச்சிருப்பாங்க, அந்த அரிமரத்தால் ஆக்கப்பட்ட இதை வச்சிருப்பாங்க. விளங்குதா? சரி, இப்ப நாங்க பார்க்க போறது அரிமரத்தின் இயல்புகள். அரிமரத்துக்கு நிறைய வகை இயல்புகள் இருக்கு. உதாரணமா நாங்க 2 வகையான இயல்புகளை பத்தி பார்க்க போறோம் அரிமரத்தின். ஒண்ணு பௌதீக இயல்புகள், இன்னொன்னு பொறிமுறை இயல்புகள். அரிமரத்தின் பௌதீக இயல்புகள்னா என்ன அர்த்தம்னா, அரிமரத்துல புறத்தே அவதானிக்கத்தக்க இயல்புகள் யாவுமே பௌதீக இயல்புகள். அப்படின்னா அரிமரத்துல எப்படி வரிகள் அமைஞ்சிருக்கு, அரிமரத்துல எப்படி வரிகள் அமைஞ்சிருக்கு,
அரிமரத்துல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா அரிமரம் வீங்கி இருக்கா சுருங்கி இருக்கா இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தான் பௌதீக இயல்புகள். அப்ப அரிமரத்துல பிரதானமா 2 இயல்புகள் இருக்கு. ஒண்ணு பௌதீக இயல்புகள், இன்னொன்னு பொறிமுறை இயல்புகள். பௌதீக இயல்புகள்னா அந்த அரிமரத்தை புறத்தை அவதானிக்கும் போது எங்களால அவதானிக்கக்கூடிய இயல்புகள் எல்லாமே பௌதீக இயல்புகள். உதாரணத்துக்கு அந்த அரிமரத்துல வரிகள் இருக்கா இல்லையா, அந்த அரிமரத்துல விகாரங்கள் இருக்கா, விகாரம்ன்றது பழுதுகள், அந்த அரிமரத்துல பழுதுகள் இருக்கா இல்லையா, அந்த அரிமரம் வீங்கி இருக்கா சுருங்கி இருக்கா, இதெல்லாம் நாங்க கணிக்கிறதுக்கு பயன்படுத்துறது தான் பௌதீக இயல்புகள். அப்ப அரிமரத்தின் பௌதீக இயல்புகளை பத்தி நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? அடுத்தது பாத்தீங்களா இருந்தா அரிமரத்தின் பொறிமுறை இயல்புகள். அப்படின்னா அந்த அரிமரத்துல ஆணி அறையக்கூடிய தன்மை அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆணியால் அடிக்கக்கூடிய தன்மை. ஒரு அரிமரத்தை ஆணியால் அடிக்கக்கூடிய தன்மை அந்த அரிமரத்துக்கு இருக்குதா இருந்தா, ஈஸியா ஆணி உள்ளுக்கு போகுதா இருந்தா அந்த அரிமரம் உறுதியானதா உறுதியற்றதா? உறுதியற்றது. ஈஸியா உள்ளுக்கு போயிட்டா உறுதியற்றது. விளங்குதா? அதுவே அதே அரிமரமானது ஆணி அடிக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அந்த அரிமரம் என்றது ரொம்ப உறுதியானது. தேக்கு, முதிரை, கருங்காலி மரத்துல எல்லாம் டக்குன்னு நாங்க ஆணி அறைய இயலாது. ஆணி அறையனா ஆணி அடிக்க இயலாது, ஏன்னா அங்க கஷ்டம். அப்ப அரிமரத்தின் இயல்புகள் எடுத்துக்கிட்டீங்களா இருந்த 2 வகையான இயல்புகள் நீங்க பாத்தீங்க. என்னென்ன இயல்புகள்? பௌதீக இயல்புகள், பொறிமுறை இயல்புகள். பௌதீக இயல்புகளுக்கு உதாரணம் என்னது? வரிகள் அமைந்திருத்தல். பொறிமுறை இயல்புகளுக்கு உதாரணம் என்னது? ஆணி அறையக்கூடிய தன்மை. ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. சரியா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? எஸ், ஓகே. இப்ப ஞாபகத்துல வச்சுக்கோங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா அரிமரத்தின் பௌதிக இயல்புகளை பத்தி நாங்க பார்க்க போறோம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னது? அரிமரத்தின் பௌதிக இயல்புகளை பத்தி நாங்க பார்க்க போறோம். முதலாவது நல்லா கவனிச்சுக்கோ, அரிமரத்தின் பௌதிக இயல்புகள்ல முதலாவது என்னதுன்னா அரிமரங்கள் சுருங்குதலும் வங்குதல் வீங்குதலும். நோட் பண்ணிக்கோ, அரிமரம் சுருங்குதலும் வீங்குதலும். நோட் பண்ணிக்கோ, அரிமரம் சுருங்குதலும் வீங்குதலும், அரிமரம் சுருங்குதலும் வீங்குதலும். அரிமரம் சுருங்குதலும் வீங்குதலும். சரி, இப்ப நல்லா சொல்லு, நான் சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப உனக்கு விளங்கப்படுத்துறேன், கவனி. நீ ஒரு அரிமரம் உண்டு இருக்கு, அரிமர துண்டு ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு. இந்த அரிமர துண்டை நல்லா கவனிச்சுக்கோ, இந்த அரிமர துண்டை நல்லா கவனிச்சுக்கோ, நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோ. ஓகேயா? சாதாரணமா வழியில வைக்கிற, சாதாரணமா ஒரு வழின்னா என்ன அர்த்தம்? சாதாரணமா நீ ஒரு சூழல்ல வைக்கிற, அந்த சூழல்ல வெப்பநிலை கூடவா இருந்தா அந்த சூழல்ல சாரீரப்பதன் என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். இப்ப நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ, அந்த குறிப்பிட்ட நல்லா கவனிச்சுக்கோ, அந்த குறிப்பிட்ட வளிமண்டலத்துல வெப்பநிலை கூடவா இருந்தா சாரீரப்பதன் குறைவா இருக்கும். இப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன இருக்கும்னா அரிமரத்துல நல்லா கவனிச்சுக்கோ, அரிமரத்துல என்ன நடக்கும்ன்றது நான் சொல்லித்தரேன், கவனி. வளிமண்டலத்துல வெப்பநிலை கூடனா என்ன நடக்கும்னா அரிமரத்துல இருந்து நீரானது வளிமண்டலத்துக்கு வெளியே போகும். விளங்குதா? புரியுதா நான் சொல்றது? இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. வெப்பநிலை விட இப்ப நான் சொல்றேன் ஈரப்பதன் எடுத்துக்கொள்றேன். சரியா? ஈரப்பதன், சூழல்ல காணப்படுற ஈரப்பதன் குறைவா இருந்தா, சரியா, அரிமரத்துல ஈரப்பதன் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? கூடவா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, நல்லா கவனிச்சுக்கோ, நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோ. சரியா? சிம்பிள். ஓகேயா? நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுக்கோ. திருப்பி சொல்றேன், நல்லா கவனி. சரியா? திருப்பி சொல்றேன், நல்லா கவனி. சரி, ஓகே, சரி, ஓகே. இப்ப கவனி, திருப்பியும் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. கொண்ட வளிமண்டலத்துல சார் ஈரப்பதன் கூடவா இருக்கு, அதாவது ஈரப்பதன் கூடவா இருந்துச்சுன்னா எங்க கூடவா இருக்கோ கூடவா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இருக்கிற இடத்துக்கு அந்த நீரானது உட்புகும். அரிமரத்துல நீர் உட்புகுந்தா அரிமரம் என்ன நடக்கும்? வீங்கும், அல்லது அரிமரம் என்ன நடக்கும்? விரியும். திருப்பி சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோ. சரிதானே? ஸ்வெல்லிங்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ஸ்வெல்லிங். வீங்குதல்னா ஸ்வெல்லிங். அதாவது எங்க நீர் கூடவா ஈரப்பதன் கூடவா இருக்கோ கூடவா இருக்கிற இடத்துல இருந்து தான் குறைவான இடத்தை நோக்கி என்ன போகும்? நீர் போகும் அப்படின்னு ஞாபகத்துல வச்சுக்கோ.
சரி, இப்ப வெட்டு. நல்லா கவனிச்சுக்கோ. இப்ப எங்கட வளிமண்டலத்துல காணப்படுற ஈரப்பதன் அளவு குறைவுன்னு வச்சுக்கோ. அப்ப எங்க ஈரப்பதன் கூடவா இருக்கும்? அரிமரத்தில். அரிமரத்துல ஈரப்பதன் கூடவா இருக்கும். அரிமரத்துல ஈரப்பதன் கூடவா இருக்குதா இருந்தா அரிமரத்துல இருந்து எங்க போகும் நீரானது? சூழலுக்கு போகும். வலிக்கு அப்படி போகும். சூழலுக்கு போகும்போது அரிமரம் என்ன நடக்கும்? வீங்குமா சுருங்குமா? சுருங்கும். எஸ். சுருங்கும். அப்ப அரிமரத்திலிருந்து நீர் வெளியேறிச்சுனா அரிமரம் சுருங்கும். அரிமரத்தினால் நீர் உறிஞ்சப்பட்டால் அரிமரம் என்ன நடக்கும்? வீங்கும் அல்லது விரிவடையும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? எஸ். இப்ப நான் கேட்கிற ஒரு கேள்வி உனக்கு. புரிஞ்சுது சார். ஒரு அரிமரம் இருக்கு. அந்த அரிமரம் ஒரு சூழல்ல வச்சிருக்க. அந்த சூழல்ல வெப்பநிலை என்பது கூடவா இருக்குது. இப்ப அரிமரம் சுருங்குமா விரியுமான்னு சொல்லி எனக்கு சட்ல போடு. சட்ல சூழல்ல வெப்பநிலை கூட. அப்ப அரிமரம் சுருங்குமா விரியுமான்னு சட்ல போடு. சட்ல மைக் ஆன் பண்ணி சொல்லாத, சட்ல போடு. அப்பதான் எனக்கு தெரியும் உனக்கு விளங்குதா இல்லையா. சூழல்ல வெப்பநிலை கூடவா இருக்கு. அப்ப அரிமரம் சுருங்குமா விரியுமா? நல்லா யோசிச்சு சொல்லுடாமா. நல்லா யோசிச்சு சொல்லு பாப்போம். சூழல்ல வெப்பநிலை கூடனாமா சூழல்ல சாரீரப்பதன் என்னன்னு அர்த்தம்? குறைவுன்னு அர்த்தம். அப்ப சூழல்ல சாரீரப்பதன் குறைவுன்னா எங்க சாரீரப்பதன் கூடன்னு அர்த்தமா? சாரீரப்பதனா ஈரப்பதன் எங்க கூடன்னு அர்த்தமா? ஈரப்பதன் அல்லது ஈரழிப்பு எங்க கூட? சூழல்ல சாரீரப்பதன் அரிமரத்துல. குறைவுனாமா சூழல்ல ஈரப்பதன் குறைவுனா அரிமரத்தின் ஈரப்பதன் எப்படின்னு இருக்குன்னு அர்த்தம்? சூடடிக்கும். அரிமர ஈரப்பதன் அதிகம்னா எங்க கூடவா இருக்கோ கூடவா இருக்கிற இடத்துல இருந்து குறைவா இடத்தை நோக்கி நீரானது செல்லும். அப்படி நீர் செல்லும் போது அரிமரம் என்ன நடக்கும்? இப்ப சுருங்கும். அரிமரம் என்ன நடக்கும்? சுருங்கும். இப்படிதாம்மா கேள்வி தருவாங்க. சரியா? இப்படிதான் கேள்வி தருவாங்க. யாதாயினும் ஒரு வளிமண்டலத்தில் வெப்பநிலையானது அதிகமாக காணப்படும் போது அரிமரம் என்ன நடக்கும் கேட்டா அரிமரம் சுருங்கும். அதே யாதாயினும் ஒரு வளிமண்டலத்துல வெப்பநிலை குறைவாகவும் ஈரப்பதன் கூடவாகவும் இருந்துச்சுன்னா அரிமரம் என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா அரிமரம் என்ன நடக்கும்? விரிவடையும். அப்ப இதுதான் இங்க சொல்றாங்க பாருங்க. ஒரு அரிமரத்தை உலர்த்தும் போது அரிமரத்தில் அடங்கியுள்ள நீரானது வெளியேறுவதால் அது சுருங்கும். இதுவே அரிமரத்தை நீரில் ஊறவிடும் போது அரிமரத்தினால் நீர் உறிஞ்சப்படுவதால் அது விரிவடையும். ஒத்துக்கொள்றீங்க? இப்ப சொல்றேன், மழை பெய்யற காலத்துல நாங்க சாதாரண வளிமண்டலம்னா சூழல்ல அரிமரத்தை நாங்க தேக்கி வச்சிருக்கோம், களஞ்சியப்படுத்தி வச்சிருக்கோம். இப்ப அரிமரம் சுருங்குமா விரியுமா மழை பெய்யற காலத்துல? அரிமரம் சுருங்குமா விரியுமா மழை பெய்யற காலத்துல? ஏன் விரிவடையும்னா மழை பெய்யற காலத்துல சாரீரப்பதன் கூடும். சாரீரப்பதன் கூடுனா எங்க கூடவா இருக்கோ அங்க இருந்து குறைவா இருக்கிற இடத்துக்கு நீர் உட்புகும். அப்படி உட்புகும் போது அரிமரம் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அரிமரம் விரிவடையும். இப்ப நான் சொல்லி கொடுத்தது புரிஞ்சதா புரியலையா? புரிஞ்சுச்சு. இப்ப ஒரு அரிமரத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா இந்த அரிமரத்துல நடுப்பகுதி இருக்குதானே, இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் வைரப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடுப்பகுதி இருக்குதானே இதை நாங்க சொல்லுவோம் வைரப்பகுதி அப்படின்னு சொல்லுவோம். வைரப்பகுதி. சரியா? சரி, இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, இப்ப இந்த ஓரப்பகுதி இதுக்கு சொல்லுவோம் நாங்க என்னதுன்னு கேட்டீங்கன்னா மர உரிப்பகுதின்னு சொல்லுவோம். மர உரிப்பகுதி. இதுவே இந்த அரிமரத்துல பாத்தீங்களா இருந்தா இந்த மாதிரி இப்படி இப்படி இருக்கு தெரியுமா? ரவுண்டா இருக்கு தெரியுமா? அந்த ரவுண்டா இருக்கிறதுக்கு பேர் சொல்லுவோம் நாங்க ஆண்டு வளையம் அல்லது வளர்ச்சி வளையம். சொல்லு. ஆண்டு வளையம் அல்லது வளர்ச்சி வளையம். வளர்ச்சி வளையம். சோ ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, இப்ப சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோ. இது ஒரு மாடல் பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அதாவது ஒரு அரிமரத்தின் தண்டினருந்து வளர்ச்சி வளையங்களின் வழியே நிகழும் சுருக்கம் அல்லது விரிவு. அதாவது வளர்ச்சி வளையங்களின் வழியே. எது வளர்ச்சி வளையம்? இதுதானே வளர்ச்சி வளையம். அப்ப வளர்ச்சி வளையங்களின் வழியே சுருக்கமோ விரிவோ நடந்தா அது கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் நடக்கும்னு கேட்டா 8% நடக்கும். கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் நடக்கும்? 8% நடக்கும். தண்டினது வளர்ச்சி வளையங்களின் வழியே நிகழும் சுருக்கம் அல்லது விரிவு கிட்டத்தட்ட எத்தனை? 8%.
இதுவே தண்டிண்ட ஆரையின் வழியே சுருக்கமோ விரிவோ நடந்தா தண்டிண்ட ஆரையின் வழியே சுருக்கமோ அல்லது விரிவோ நடந்தா அது எத்தனை பெர்சன்டேஜ் நடக்கும்? 4%. இதுவே இதை திருத்திக்கோங்க, இதுல போடுங்க 0.3% போட்டுக்கோங்க. 4% வெட்டிட்டு 0.3% போட்டுக்கோங்க. அடுத்தது தண்டிண்ட நீளத்தின் வழியே நிகழ்ற சுருக்கம் அல்லது விரிவு கிட்டத்தட்ட எத்தனை பெர்சன்டேஜ் நடக்கும்? 0.3%. அப்போ ஒரு அரிமரம் வளர்ச்சி அடையதா இருந்தா அந்த அரிமரம் பிரதானமாக எந்த வழியாக விரிவடையும் அல்லது சுருக்கமடையும்? ஒரு அரிமரம் வீங்குது சுருங்குதுன்னா பெரும்பாலும் எது வழியாக? எஸ். அப்போ ஒரு அரிமரம் பெரும்பாலும் சுருங்குது வீங்குதா இருந்தா பெரும்பாலும் எதன் வழியாக சுருங்குதல் அல்லது வீங்குதல் நடைபெறும்? வளர்ச்சி வளையங்களின் வழியே. அப்ப ஒரு தண்டின் வளர்ச்சி வளையங்களின் வழியே நிகழும் சுருக்கம் அல்லது விரிவு 8%. தண்டின் ஆரையின் வழியே நிகழும் சுருக்கம் என்பது அதுக்கு பாதி 4%. தண்டின் நீளத்தின் வழியே நிகழும் சுருக்கம் அல்லது விரிவு என்பது ரொம்ப குறைவு 0.3%. சரி, இது கேட்டாலும் கேட்பாங்க, என்ன சொல்ற 100% கேட்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். அடுத்தது நாங்க பார்க்க போறது ஒரு அரிமரத்தை ஆக்கும் களங்களில் அதிக அளவு நீர் காணப்படும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு அரிமரத்தை ஆக்கும் களங்கள் என்ன அர்த்தம்? அந்த அரிமரத்தை உருவாக்குற களங்கள்ல அதிக அளவு நீர் இருக்கும். அப்ப ஒரு அரிமரத்தை கிட்டத்துல நீங்க வீழ்த்திருப்பீங்க தெரியுமா? வெட்டி வீழ்த்திருப்பீங்க அரிமரம். ஒரு கிட்டத்துல ஒரு அரிமரத்தை வெட்டி வீழ்த்திருக்கீங்கன்னா இந்த கிட்டத்துல என்ன அர்த்தம்? ஒரு குறுகிய காலம் என்னது? ஒரு இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், கிட்டிய காலம்னா என்னது? ஒரு நேத்தோ முந்த நாளோ ஒரு 5 நாளைக்கு முதையோ நாங்க வெட்டி வீழ்த்தின அரிமரத்துல கிட்டத்தட்ட 80% கூடிய அளவு நீர் என்பது அடங்கியிருக்கும். எப்படி? 80% கூடிய அளவு என்ன அடங்கியிருக்கும்? நீர் அடங்கியிருக்கும். சரியா? ஞாபகத்துல வச்சுக்கோ. திருப்பி சொல்றேன், இந்த பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அரிமரத்தை ஆக்கும் களங்களில் தான் என்ன கூடவா இருக்கும்? அதிக அளவு நீர் அடங்கியிருக்கும். அண்மையில் தரிக்கப்பட்ட மரங்களில் இருந்து பெறப்படும் அரிமரங்களில் 80% கூடிய அளவு நீர் இருக்கும். இதுவே அந்த அரிமரத்தை தரிச்சுன்னு என்ன அர்த்தம்? தரிக்கப்பட்டுன்னு என்ன அர்த்தம்? வெட்டப்பட்டு. ஓகேயா? தரித்து வீழ்த்தினா வெட்டப்பட்டு. ஓகேயா? அப்ப தரிக்கப்பட்ட அரிமரங்கள்ல பாத்தீங்களா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்களா இருந்தா அந்த அரிமரத்துல அதிக அளவு நீர் அடங்கி இருக்கும். விளங்குதா? அண்மையில் தரிக்கப்பட்ட அரிமரங்களில். இதுவே அந்த அரிமரம் தரிக்கப்பட்டு நீண்ட காலம் எடுத்திருந்தா அதுல நீரின் அளவு எப்படி இருக்கும்? குறைவாக. இது ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப நீ உணவு பாடத்துல படிச்சிருக்க தெரியுமா? உணவுல அடங்கியுள்ள நீர் என்பது 2 வடிவங்கள்ல காணப்படுது, சுயாதீன நீர், பிணைவு நீர். அது மாதிரி தான் அரிமரத்திலையும். அரிமரத்தில் நீர் அடங்கியுள்ள வடிவங்கள், நோட் திஸ் பாயிண்ட், அரிமரத்துல நீர் அடங்கியுள்ள வடிவங்கள் 2, ஒன்னு சுயாதீன நீர், இன்னொன்னு பிணைந்த நீர். இப்ப சொல்லு, நீயே சொல்லு, இதுல களங்களுக்கிடையே நொய்தாக பிணைக்கப்பட்டுள்ள நீர் எது? சுயாதீன நீரா பிணைந்த நீரா? நொய்தாக பிணைக்கப்பட்டுள்ளது. நொய்தாகன்றது வலிமை குறைவாக, நலிவாக. சுயாதீன நீர். அதே களங்களுக்கு இடையில இறுக்கமாக பிணைக்கப்பட்டுள்ள நீர் பிணைவு நீர். இதுல அரிமரத்தை ஒரு நுண்ணங்கி பழுதடைய செய்தா இருந்தா அது எந்த நீரை பயன்படுத்தி பழுதடைய செய்யும்? சுயாதீன நீரை பயன்படுத்தி பழுதடைய செய்யும். அப்போ ஒரு அரிமரத்தை நான் உலர்த்தும் போது முதலாவது எந்த நீர் முற்றாக வெளியேறும்? சுயாதீன நீர் தான் முற்றாக வெளியேறும். பிணைந்த நீர் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் வெளியேறும். ஓகேயா? சரி, ஞாபகத்துல வச்சுக்கோ. இப்ப ஒரு அரிமரத்தின் ஈரலிப்பு சதவீதம் காண்றதும் ஒரே விஷயம்தான். ஈரலிப்பு சதவீதம் அல்லது நீரடக்க சதவீதம் காண்றதுக்கு சமன்பாடு அந்த அரிமரத்துண்டட ஆரம்ப நிறை. ஆரம்ப நிறைனா என்னது? ஈரநிறை மைனஸ் உலர் நிறை கீழ் உலர் நிறை தர 100. விட எத்தனை? எதுல வரும்? அப்ப 100ன்னு போட்டா எதுல வரும்? பெர்சன்டேஜ், சதவீதத்துல வரும். ஓகேயா? சரி, ஓகே. அப்ப அரிமரத்தின் நீரடக்க சதவீதம் காண்றதுக்கு உனக்கு தெரியும். அப்ப நான் காட்டுறது டக்குன்னு நீரடக்க சதவீதம். எஸ், குட். இப்ப நான் ஒரு கேள்வி டக்குன்னு காட்டுறேன், அந்த கேள்வியோட நீரடக்க சதவீதம் நீ சொல்றியான்னு பார்ப்போம். ஒரு கேள்வி காட்டுறேன், அந்த கேள்வியில் நீரடக்க சதவீதம் சொல்றியான்றது பார்க்கணும்.
ஜஸ்ட் பிட் அப்படி இருங்க. எங்கேயோ பார்த்தேன் அதுல சரியா ஞாபகம் இல்லை. ஏதோ ஒரு மாடல் பேப்பர்ல பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இல்லைங்க. இருங்க ஜஸ்ட் அப்படி இருங்க. இல்ல நான் பார்த்துட்டு அனுப்பி விடுறேன் சரியா. ஆனா இதுலயோ பார்த்தேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இதுல எனக்கு ஞாபகம் இல்லை இப்ப. just கொஞ்ச நேரம் அப்படி. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன் இரு. சரி இதுக்கு விடைய சொல்லு. 31க்கு விடைய சாட்ல போடு. 31க்கு விடைய சாட்ல போடு. 31க்கு விடைய சாட்ல போடு. இதுல உண்ட சேலஞ்சே என்னதுன்னா, இதுல நீ எந்த உலர் நீரை எடுக்கிறதுன்றதுதான் சேலஞ்ச். மிதமான காற்றில் உலர விட்ட பின்னர் நிறையா, கனலடுப்பில் உலர்த்திய நிறைய எடுக்கிறியான்றதுதான் இதுல சேலஞ்சு. உனக்கு நீ கண்டுபிடிக்கணும் தானே, விளங்குதா? பாப்போம் என்னது கண்டுபிடிக்கிறேன். ஓகே ஸோ எல்லாரும் விடைய போட்டிருக்கீங்க, பாப்போம் என்ன விட வருதுன்றது. ஓகே சரி கவனிங்க சரியா. ஓகே கவனிங்க. சரி எங்களோட அரிமரத்தின் நீரடக்க சதவீதம் கண்டுபிடிக்க போறோம். ஓகே சரி கவனிங்க. சரி கவனிங்க. சரி பார்ப்போம் என்ன வருதுன்றது பார்ப்போமே. எங்களோட அரிமரத்தின் மொத்த நீர் சதவீதம் சமன்பாடு உங்களுக்கே தெரியும். ஈரநீரை மைனஸ் உலர்நீரை கீழ் உலர்நீரை தர 100. இதுல ஈரநீரை எங்களுக்கு தெரியும் 200 கிராம் சரியா. இப்ப உலர்நீரை என்ன போட போற? எந்த நீரை எடுப்போம்? கனல் அடுப்பில் உலர்த்திய பின்னர் நீரை எடுப்போமா, இல்லாட்டி மிதமான காற்றில் உலர விட்ட பின்னர் நீரை எடுப்போமா? கனல் கனல் அடுப்பில் எஸ் அதைதான் நாங்க எடுக்கணும். எஸ் அதைதான் நாங்க எடுக்கணும், ஞாபகத்துல வச்சுக்கோ. சோ 200 கிராம்ல இருந்து 125 கிராம் போனோம், 75 கிராம் கீழே 125 கிராம். கிராம் வெட்டுப்படும் சரியா. 75 125 வெட்டுப்படும். 3 3னா 4 5. ஸோ 5ம் 100 வெட்டுப்படும் 20. ஆகவே 60 வீதம். ஸோ 60 வீதம் விட வந்துச்சு எல்லாருக்கும். ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு விட வந்திருக்கு. சில ஆக்களுக்கு 80 வந்திருக்கு, சில ஆக்களுக்கு 125 வந்திருக்கு. 125 வருமாடி, யோசிச்சு பாரு. சதவீதமே நான் 100 யோசிச்சு பாரு.
சரி, அப்ப ஓகே தானே? இப்ப உங்களுக்கு விளங்கிச்சா இதுல என்ன விஷயம்ன்றது? உன்னை குழப்பறதுக்காக இந்த மாதிரி 2 உலர் நீரை கொடுத்தாலும் நீ தெரிஞ்சிருக்கணும், என்னது கண்ணெடுப்பில் உலர்த்திய பின்னர் நீரை தான் இதுக்கு எடுப்போம். ஓகே, சொல்லுங்க. ஓகே சார், சரியா? இந்த காற்றுல உலர்த்தின நீரை எடுக்காத காரணம் அதுல மேலதிகமா இன்னும் நீர் இருக்குன்றதுனால தானே? எஸ், வெரி குட். அதாவது என்னதுக்காக காற்றுல எடுத்த நீரை நாங்க ஏன் எடுக்கல, அந்த காற்றுல உலர விட்ட பின்னர் நீரை ஏன் எடுக்கலைன்னா அது அக்யூரேட்டா இருக்காது. ஏன்னாடா காற்றை எங்களால கட்டுப்படுத்த இயலாதேடா. கடலுப்பிட வெப்பநிலை எங்களால கட்டுப்படுத்த முடியும். உதாரணத்துக்கு 102 to 105 பாகை செல்சியஸ் வெப்பநிலையில நாங்க மாறா நீரை கிடைக்கும் வரை உலர் நீரை எடுத்துக்கொள்ள முடியும். பட் மிதமான காற்றுல அந்த மாதிரி எடுக்க இயலாது. மிதமான காற்றுல எடுக்கலாம், எடுத்தா பட் 100% இதுதான் நீர் சதவீதம்னு நாங்க சொல்ல இயலாது. ஏன்னா மிதமான காற்றுல மிச்சம் முழுமையாக அந்த சுயாதீன நீர் அகற்றப்பட்டிருக்காது. விளங்குதா? அது நம்ம என்ன சொல்றது 100% சொல்ல இயலாது. நாங்க இதுதான் உலர் நிறைன்னு சொல்லி. விளங்குதா? என்னைக்குமே நாங்க கனரடுப்புல உலர்த்திய பின்னர் நிறை மட்டும்தான் கால்குலேஷனுக்கு எடுக்கணும். விளங்குதா? இதை போட்டு குழப்பிக்கொள்ளாதீங்க, சரிதானே? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேயா? சரி, இப்போ நாங்க பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இதுல என்னது இதுல என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. உலையில் உலர்த்தப்பட்ட நிறை என்பது அரிமரத்துண்டை 102 to 105 பாகை செல்சியஸ் உடைய வெப்பநிலையில் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது 105 வந்தாவே என்னது மாறா நிறை கிடைக்கும் வரை என்னது உலர்த்தி சரியா பெறப்பட்ட நிறையாகும். அப்ப நாங்க எப்பயுமே இங்க எடுக்கிற நிறை எப்படிப்பட்ட நிறையா இருக்கும்? இங்க பாரு, இதுல சொல்லியே இருக்கு, கனலடுப்பில் உலர்த்திய பின்னர் நிறை தான் நாங்க பெரும்பாலும் எடுப்போம். சரியா? இதை மறந்துடாது. அடுத்தது சுயாதீன நீர் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டியா இருந்தா களங்களுக்கு இடையே இருக்கும். அதனால ஈஸியா அதை அகற்றிடலாம். ஆனா பிணைக்கப்பட்ட நீர் எங்க இருக்கும்னா கள உள்ளிடத்தில் இருக்கும். கள உள்ளிடத்தில்னா களத்துக்கு உள்ளுக்கு இருக்கும். அதனால பிணைக்கப்பட்ட நீரை அகற்றுறது ரொம்ப கடினம். அடுத்தது ஒரு அரிமரத்துண்டை நீ சுற்றாடல்ல வைக்கும் போது சுற்றாடல்ல ஈரலிப்பு வெப்பநிலை என்பவற்றுக்கேற்ப அந்த அரிமரத்துண்டிலிருந்து நீர் வெளியேறல் என்பது நடைபெறும். அது சொல்லி கொடுத்தனா இல்லையா உனக்கு? சுற்றாடல் என்னது? சூழல். சூழலுடைய ஈரலிப்பு வெப்பநிலைக்கேற்ப அரிமரத்தில நீர் வெளியேறல் என்பது நடைபெறும் என்பது சரியா பிழையா? சரி, நான் சொன்னேன், நான் சொல்லி கொடுத்தேன் தானே உங்களுக்கு. சூழலுடைய வெப்பநிலை கூடவா இருந்துச்சுன்னா அரிமரத்துண்டில இருந்து வளிமண்டலத்துக்கு நீர் என்பது வெளியேறும். அப்ப அரிமரத்துண்டு என்ன நடக்கும்? சுருங்கும். சுருங்கும். சூழல்ல பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா சாரீரப்பதன் உயர்வா இருக்குதா இருந்துச்சுன்னா சூழல்ல இருந்து அரிமரத்துக்கு நீர் உட்புகும். அப்படி நீர் உட்புகும் போது அரிமரம் என்ன நடக்கும்? விரிவடை. இது தெரிஞ்சிருந்தாவே போதும். அப்போ ஒரு அரிமரத்துண்டை நாங்க உலர்த்தும் போது முதலாவதா வெளியேற நீர் சுயாதீன நீர். அதன் பின்னர் தான் என்ன நடக்கும்? பிணைக்கப்பட்ட நீர் என்ன நடக்கும்? இப்ப நான் கேட்கிறேன், பிணைக்கப்பட்ட நீர் முற்றுமுழுதா வெளியேறுமா? இல்ல. எஸ், பட் சுயாதீன நீர் என்ன செய்யும்? முற்றாக வெளியேறிவிடும். சரி, இப்ப நான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? இந்த 2 நீர் சொல்லி கொடுத்தேன். அந்த 2 நீரும் என்னது? அரிமரத்தில் நீர் அடங்கியுள்ள என்னது? வடிவங்களா நிலைகளா சொல்லி கொடுத்தேன்? வடிவங்கள். இப்ப நாங்க பார்க்க போறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்க்கிற ஒரு கேள்வியா இருக்கு. இது வரைக்கும் வரல, 2023ல வரல, 24ல எதிர்பார்க்கை கேள்விகள்ல முதலாவது இடத்துல காணப்படுறது இந்த கேள்விதான். ஏன்னா இது இதுவரைக்கும் வரல. நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கேள்வி. ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு கிராஃப் எதிர்பார்ப்பேன். போன முறை ஒரு கிராஃப் வந்துச்சு, இந்த முறையும் நான் அந்த கிராஃப் எதிர்பார்க்கிறேன். சரியா? ஏதோ ஒரு கிராஃபோ அட்டவணையோ கட்டாயம் வந்தே தீரும், 100%. அப்ப நான் இந்த கிராஃப் நான் முற்றுமுழுதா என் நம்பிக்கையில இது மேல வைக்கிறேன், இந்த கிராஃப் மேல. விளங்குதா? அப்ப உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நானே நம்பிக்கை வைக்கிறேன் இருந்தா. விளங்குதா? ஓகே. ஏன்னா நான் சும்மா ஒரு மேல உங்க மேலேயே நம்பிக்கை நான் வைக்க மாட்டேன். விளங்குதா? இப்ப நான் நம்பிக்கை வைக்கிறேன்னா இருந்தா ஏதோ ஒரு இடத்துல எனக்கு இந்த கேள்வி வரலாமோன்ற ஒரு தோன்றல் ஒண்ணு இருக்கு. சரியா? சரி, அப்ப அரிமரத்தில் நீர் அடங்கி உள்ள வெவ்வேறு நிலைகள்னு கேட்டவா இருந்தா 2 நிலை தான். ஒரு நிலைக்கு பேர் FSP, ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட். சொல்லு, ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட். ஃபைபர் சேச்சுரேஷன் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்டா? ஃபைபர்னா நார், சேச்சுரேஷன்னா நிரம்பல், பாயிண்ட்னா நிலை. அப்ப நார் நிரம்பல் நிலை. அடுத்த நிலைக்கு பேர் EMC. EMC என்பது என்னன்னா இங்கிலீஷ்ல ஈக்குலிபிரியம் மாய்ஸ்சர் கண்டென்ட். ஈக்குலிபிரியம் மாய்ஸ்சர் கண்டென்ட்னா ஈக்குலிபிரியம்ன்றது என்னதுன்னா சமநிலை. ஈக்குலிபிரியம்னா சமநிலை, மாய்ஸ்சர்னா ஈரலிப்பு.
விளங்குதா? கண்டென்ட் என்றா அடக்கம், சமநிலை ஈரலிப்பு அடக்கம் என்றால் இஎம்சி. நார் நிரம்பல் நிலைனா எஃப்எஸ்பி. குழம்பிடாது. சரியா? சரி, இப்ப நான் ஒழுங்கா சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கோ. ஒழுங்கா சொல்லித்தாரேன், கவனிச்சுக்கோ. முதலாவது நார் நிரம்பல் நிலை. நார் நிரம்பல் நிலைனா என்ன அர்த்தம்டா, நாங்க ஒரு அரிமரத்தை ஒரு வளிமண்டலத்துல நாங்க வைக்கும் போது, சரியா, சாதாரணமா அந்த அரிமரத்துல சுயாதீன நீர் என்பது என்ன நடக்கும்? வெளியேற ஆரம்பிக்கும். இந்த சுயாதீன நீர் முற்றுமுழுதாக வெளியேறிய பின்னர் இந்த ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல, இந்த எஃப்எஸ்பி எனப்படுகின்ற பாயிண்ட்ல பிணைந்த நீர் என்ன இருக்கும்? உச்சளவில் காணப்படுமா? திருப்பி சொல்றேன், நார் நிரம்பல் நிலை என்றால் என்னன்னா, ஒரு அரிமரத்தை சாதாரண ஒரு சூழல்ல நாங்க வைக்கும் போது அந்த அரிமரத்துல சுயாதீன நீர் வெளியேறிய பின்னர் பிணைந்த நீர் உச்சளவில் காணப்படும். அந்த பிணைந்த நீர் உச்சளவில் காணப்படுற நிலைக்கு பேர் தான் என்னது? நார் நிரம்பல் நிலை. ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப இந்த குறிப்பிட்ட இதை பாத்தியா இருந்துச்சுன்னா, இந்த குறிப்பிட்ட கிராஃப் பார்க்கும்போது உனக்கு விளங்கும். இந்த கிராஃப்ல ஒரு சின்ன பிழை இருக்கு. என்னதுன்னு கேட்டீங்கன்னா, மேல உள்ளது எஃப்எஸ்பி, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் எஃப்எஸ்பி. கீழே இதுக்குள்ள பேர் எஃப்எஸ்பி இல்ல, இஎம்சின்னு போட்டுக்கும். எஃப்எஸ்பி வெட்டி இஎம்சின்னு போட்டுக்கோ, அது டைப்பிங் மிஸ்டேக். அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ, இந்த கிராஃப் எதுக்கும் நாங்க கிராஃப் வரைகிறோம். ஒரு கிராஃப் வரையும் போது கட்டாயம் என்ன முக்கியம்? கிராஃபோட அச்சுக்கள். எக்ஸ் அச்சுல நேரம், y அச்சுல பாத்தீங்கன்னா அரிமர நீரடக்கம். உனக்கு தெரியணும் என்னது? நேரம் அதிகரிக்க, காலம் செல்ல 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 அரிமரத்தின் நீரடக்க வீதம் என்ன நடந்துட்டு வரும்? படிப்படியாக என்ன செஞ்சுட்டு வரும்? குறைஞ்சிட்டு வரும். காலம் அதிகரிக்க அதிகரிக்க. அதான் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் உனக்கு, ஒரு அரிமரத்தை வெட்டின டைம்ல தரிக்கப்பட்ட அரிமரத்துல 80% எப்படி இருக்கும்? அதிக அளவு என்ன இருக்கும்? நீரடக்கம் இருக்கும். அப்ப நான் அந்த தரிக்கப்பட்ட, கிட்டத்துல தரிக்கப்பட்ட அரிமரம்ன்றது இதுதான் அரிமரத்தின் இளமையான நிலை. இந்த நிலைக்கு பேர் என்னது? இளமையான நிலை. நோட் பண்ணிக்கோ இந்த பாயிண்ட். இந்த ஆரம்ப பாயிண்ட்டுக்கு பேர் இளமையான நிலை, அரிமரத்தின் இளமையான நிலை. இந்த அரிமரம் இளமையான நிலையில இருந்து சரியா காலம் செல்ல 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 அரிமரத்துல உள்ள சுயாதீன நீர் முற்றுமுழுதாக வெளியேற ஆரம்பித்து இந்த எஃப்எஸ்பி பாயிண்ட்ல என்ன நடக்கும்னா, சுயாதீன நீர் முற்றாக வெளியேறி பிணைந்த நீர் எப்படி காணப்படும்? பிணைந்த நீர் எப்படி காணப்படும்? எஸ், இது நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த எஃப்எஸ்பி நிலைய வர வரைக்கும், எஃப்எஸ்பி பாயிண்ட் அடைய வரைக்கும் அரிமரத்தின் வடிவத்துல எந்த வித மாற்றமும் இருக்காது. ஞாபகத்துல வச்சுக்கோ. அதாவது ஒரு அரிமரத்துல சுயாதீன நீர் வெளியேறும் போது அந்த அரிமரத்துல மாற்றம் எதுவுமே இருக்காது, வடிவத்துல மாற்றம் எதுவுமே இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அரிமரம் சுருங்கவும் செய்யாது, விரியவும் செய்யாது. எப்ப அரிமரம் சுருங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா, இந்த எஃப்எஸ்பி நிலையை அடைந்த பின்னர் படிப்படியாக அரிமரம் என்ன நடக்கும்? சுருங்க ஆரம்பிக்கும். ஏன்னு நீ கேள்வி கேட்கணும் என்கிட்ட. எஃப்எஸ்பி நிலையை அடைந்த பின்னர் அரிமரத்துல சுருக்கம் ஏற்படும். ஏன்னா எஃப்எஸ்பி நிலையை அடைந்த பின்னர் என்ன நடக்கும்னா, படிப்படியாக எது வெளியேற ஆரம்பிக்கும்? பிணைந்த நீர் வெளியேற ஆரம்பிக்கும். அப்ப என்னைக்கு பிணைந்த நீர் வெளியேற ஆரம்பிக்குதோ அப்பதான் உனக்கு தெரியணும் என்னது? அரிமரத்துல என்ன ஏற்படும்? வடிவத்துல மாற்றம் ஏற்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வடிவத்துல மாற்றம்னா என்னது ஏற்படும்? சுருக்கம் ஏற்படும். எஸ். அப்ப எஃப்எஸ்பின்றது உனக்கு கிளியரா புரியுது. அப்ப எஃப்எஸ்பின்னா என்ன விளக்கம் எழுதுவ? நார் நிரம்பல் நிலைனா விளக்கம் என்னது? சுயாதீன நீர் வெளியேறிய பின்னர் பிணைந்த நீர் உச்சளவில் காணப்படும் நிலையே இதுவாகும். இச்சந்தர்ப்பத்தை அடையும் வரையில் அரிமரத்தில் என்ன செய்யாது? ஈர அரிமரத்தில் என்ன நடக்காது? வடிவத்தில. அப்ப இந்த நிலையை அடைந்த பின்னர் என்ன நடக்கும்? நீர் என்ன நடக்கும்? வெளியேறும். எந்த நீர்? பிணைந்த நீர் வெளியேற ஆரம்பிக்கும் போது அரிமரத்துல என்ன ஏற்படும்? வடிவத்துல மாற்றம் ஏற்படும். சரி, அடுத்தது நான் சொல்லித்தர போறது சமநிலை ஈரலிப்பு அடக்கம். இதை போட்டு குழப்பிக்கொள்ளாது. இப்பதான் சொல்லி கொடுத்தவனுக்கு சமநிலை ஈரலிப்பு அடக்கத்தை. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு சமநிலை ஈரலிப்பு அடக்கம்ன்றது என்னதுன்னு கேட்டா, ஒரு அரிமர துண்டை நீ யாதாயினும் ஒரு சூழல்ல, யாதாயினும் ஒரு வெப்பநிலை அல்லது யாதாயினும் ஒரு ஈரப்பதனின் கீழ் நீ வைக்கும் போது, அந்த அரிமரத்தை வழியில திறந்து வைக்கும் போது வழியிலிருந்து அரிமரத்துக்கோ அல்லது அரிமரத்திலிருந்து வழிக்கோ நீர் செல்லும் செயல்முறைக்கு பேர் தான் என்னது?
என்னது? சமநிலை ஈரலிப்பு அடக்கம். சரி கவனி, நீ சிம்பிளா சொல்றேன் கவனி. ஏ என்ற ஒருத்தர் இருக்காரு, பி என்ற ஒருத்தர் இருக்காரு. ஏ கிட்ட 150 ரூபா இருக்கு, பி கிட்ட பாத்தீங்கன்னா 100 ரூபா இருக்கு. வழக்கமா உனக்கு என்ன அர்த்தம்? குறைவா உள்ளவன் கூட உள்ளவங்க கிட்ட கொடுப்பானா, கூட உள்ளவன் குறைவா உள்ளவங்க கிட்ட கொடுப்பானா? கூட இருக்கிறவர் கூட உள்ளவன் தான் குறைவா இருக்கவங்க கிட்ட கொடுப்பான். அதே பேட்டர்ன் தான் இங்கே. இப்ப இங்க 2 பேரும் சமநிலை அடையணுமா இருந்தா பில இருந்து ஏ கொடுக்கணுமா, ஏ பிக்கு கொடுக்கணுமா? ஏ பிக்கு கொடுக்கணும். ஏ பிக்கு கொடுக்கணும். ஓ, ஏ பிக்கு 50 ரூபா கொடுத்துச்சுன்னா, சரி, ஏ பிக்கு 25 ரூபா கொடுத்துச்சுன்னா 2 பேரும் என்ன நடக்கும்? சமநிலை அடையும். சரி, அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். இங்க என்ன நடக்குதுன்னா சிம்பிள், நல்லா கவனிச்சுக்கோ. நீ அரிமரத்தை ஒரு சூழல்ல வைக்கிற, அந்த சூழல்ல வெப்பநிலை சாரிரப்பதன் கீழ் நீண்ட காலத்துக்கு நீ அரிமரத்தை திறந்து வைக்கும் போது என்ன நடக்கும்னா, அரிமரத்திலிருந்து வலிக்கோ அல்லது வழியில இருந்து அரிமரத்துக்கோ நீர் செல்லும். அப்படி நீர் செல்லும் போது ஒரு கட்டத்துல அரிமரம் என்ன நடக்கும்? என்ன நிலை அடையும்? ஒரு ஒரு சமநிலையான நிலையை அடையும். இந்த சமநிலையான நிலையில உள்ள இந்த சமநிலையான நிலையில உள்ள அடக்கத்துக்கு பேர் தான் என்னது? அரிமரத்தில் அடங்கியுள்ள நீரின் அளவுக்கு பேர் தான் என்னது? சமநிலை ஈரலிப்பு அடக்கம். எஸ், இஎம்சின்னு சொல்லுவாங்க. எஸ், ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்ப இப்போ ஒரு கேள்வி உனக்கிட்ட கேட்பாங்க, எப்படி தெரியுமா? ஒரு அரிமரத்துண்டானது இஎம்சி நிலையில உள்ள அரிமரத்துண்டு எப்படி சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையில் உள்ள அரிமரத்துண்டை ஒரு சூழல் வெப்பநிலை உயர்வான இடத்துல வைக்கும் போது அரிமரத்துல சுருக்கம் ஏற்படுமா, விரிவு ஏற்படுமா? சூழல் வெப்பநிலை உயர்வா இருக்கிற இடத்துல வைக்கும் போது அரிமரத்துல என்ன ஏற்படும்? சுருக்கம் ஏற்படும். இதே சூழல்ட ஈரலிப்பு கூடவா இருக்கும் போது, ஈரலிப்புனா ஈரப்பதன் கூடவா இருக்கும் போது, ஈரப்பதன் கூடவா இருக்கும் போது அரிமரம் விரிவடையும். எங்க? ஏன்னா எங்க கூடவா இருக்கோ, கூடவா இடத்துல இருந்து குறைவான இடத்துக்கு என்ன போகும்னா ஈரலிப்பு போகும், ஈரப்பதன் அதாவது நீர் போகும். அப்ப புரிஞ்சிருக்கு. இப்ப நான் காட்டுற கேள்விக்கு நீ பதில் சொல்ல போற. எனக்கு இப்ப நான் காட்டுற கேள்விக்கு நீ பதில் சொல்ல போற. ஓ, பிரசாரணம் மாதிரி தான், கிட்டத்தட்ட பிரசாரணம் மாதிரி தான். அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். அம்மா கடவுளே, சரி சரி. இப்ப இந்த கூற்றுல எது சரி பிழைன்றத, அதாவது சரியான விடையை எனக்கு அனுப்பிவிடு. எத்தனையாவது விட சரின்னு எனக்கு சட்ட சொல்லு பாப்போம். உனக்கு இந்த கூற்று விளங்கி இருக்கா இல்லையான்னு. எனக்கு இன்னும் இதுல உள்ள கெஸ்ஸிங், இதுல உள்ள நம்பிக்கை இன்ன வரைக்கும் எனக்கு போகல. 2024 ஷுவரா வருமோ என்ற ஒரு டவுட் எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. என்ன பெஸ்ட் கேள்வி ஒண்ணு, நல்ல கேள்வி ஒண்ணு, பாப்போம் வருதா இல்லையான்றது. சரியா புரிஞ்சவங்க மட்டும் சரியான ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. சரியா புரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சரியான ஆன்சர் வந்திருக்கும். பாப்போம். ஓகே, எல்லாரும் சொல்ற விட ஒரே ஒரு விடை தான். அந்த விடையை நாங்க பார்ப்போம். முதலாவது கவனிச்சுக்கோ. நார் நிரம்பல் நிலையின் போது சுயாதீன நீர் வெளியேறி பிணைந்த நீர் உச்சநிலையில் காணப்படும். சரி. சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையில் உள்ள அரிமரத்துண்டினுள் உயர் சாரிரப்பதன் உள்ள சூழல் நிலைமையின் கீழ் மீண்டும் நீர் உட்புக முடியாது. யோசி, சூழல்ல சாரிரப்பதன் உயர்வா இருக்குன்னு சொல்றாங்க. சூழல்ல சாரிரப்பதன் உயர்வா இருந்தா என்ன நடக்கும்?
சூழல்ல இருந்து அரிமரத்துக்கு என்ன நடக்கும்? நீர் உட்புகும். இங்க மீண்டும் நீர் உட்புக முடியாதுன்னு சொல்லி கொடுத்திருக்கு. சரியா? பில. அடுத்து, நார் நிரம்பல் நிலையின் பின்னர் நீர் வெளியேறுவதால் அரிமரத்தில் சுருக்கம் ஏற்படும். சரி. ஏன்? பிணைந்த நீர் வெளியேறும். நார் நிரம்பல் நிலையின் பின்னர் நீர் வெளியேறது பிணைந்த நீர். நார் நிரம்பல் நிலையை அடைய முன்னர் அரிமரத்தில் நீர் வெளியேறுவதனால் அவற்றில் வடிவம் மாறாது. எந்த நீர் வெளியேறுவதால் வடிவம் மாறாது? சுயாதீன நீர். சுயாதீன நீர். ஆகவே என்ன விட இருக்கு? நீர். 4வது விட தான் சரி. இதுல அவசரப்பட்ட எல்லாரும் என்ன செஞ்சிருப்பீங்க? 5வது விட போட்டிருப்பீங்க. 5வது விட பில, 4வது விட தான். ஒரு கேள்வி தரும்போது அது முழுமையா வாசிங்க. அது சம்பந்தமான தியரி படிச்சுட்டு வாசிங்க. விளங்கதை நான் சொல்றேன். யோசிங்க, அது என்ன சொல்ல வராங்கன்னு யோசிங்க. உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருந்தா அந்த கேள்வியை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு பாஸ் ஆகி போய்கிட்டே இரு. அந்த கேள்வியிலேயே இருந்து இருக்கக்கூடாது. சரியா? சரிதானே? சரி, உனக்கு கிட்டத்தட்ட புரியுது. கிட்டத்தட்ட புரியுது உனக்கு. நான் 100% புரியுதுன்னு சொல்ல மாட்டேன் என்னைக்குமே. எஸ். பிஏபில யோசி. பிஏபிலன்னு சமநிலை ஈரலிப்பு அடக்க நிலையில் உள்ள அரிமர துண்டினுள் உயர் சாரியிருப்பதன் உள்ள சூழல். அப்ப சூழல சாரியிருப்பதன் உயர்வுனா என்ன நடக்கும்? சூழல்ல இருந்து தான் எங்க போகும்? அரிமரத்துக்கு நீர் உட்புகும். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? உயர் சாரியிருப்பதன் உள்ள சூழல் நிலைமையின் கீழ் மீண்டும் நீர் உட்புக முடியாதுன்னு கொடுத்திருக்கு. உட்புக முடியாதா? உட்புக முடியும். இதுக்கு விட ஏசிடி தான் சரி. சரி, ஓகே. அப்ப கிட்டத்தட்ட உனக்கு புரியுது இப்ப இந்த நிலையெல்லாம். சரி, இப்ப நாங்க பார்க்க போறது என்னதுன்னா அரிமர அடர்த்தி. சரியா? சரி, இதை போட்டு குழப்பிக்கொள்ளாது. சரியா? நான் சொல்றது மட்டும் கிளியரான ஒரு நாலேஜ் ஒன்று எடுத்துக்கோ. உனக்கு ஈஸியா இருக்குது. அடர்த்தி, அரிமர அடர்த்தினா உனக்கு தெரியும் தானே. அடர்த்தின்றது பிரதானமா என்னது? அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. இதுதானே? சரி, இப்ப நல்லா கவனி. ஒரு அரிமரத்தின் அடர்த்தி என்பது எதன் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும்னா அரிமரத்தின் களச்சுவர்களுக்கும் காற்று இடைவெளிகளுக்கும் இடையிலான விகித வேறுபாட்டின்படிதான் அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடும். அப்ப அரிமரத்தின் அடர்த்தி பத்தியா இருந்தா பிரதானம் எதன் அடிப்படையில் வேறுபடும்டா அரிமரத்தில் உள்ள களச்சுவர்களுக்கும் காற்று இடைவெளிகளுக்கும் இடையிலான விகித வேறுபாட்டின்படி அடர்த்தி வேறுபடும். ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? சரி, அப்ப ஒரு அரிமரத்தின் அடர்த்தியை நாங்க என்ன அலகால குறிப்பிடுவோம்னா உனக்கு தெரியும். அடர்த்தியோட அலகு திணிவு கிலோகிராம், கனவளவு மீட்டர் கணம். ஆகவே அலகு கிலோகிராம் மீட்டர் -3. அதான் சொல்றாங்க பாரு. கனமீட்டருக்கு கிலோகிராம் என்னும் அலகினால் அளக்கப்படும். ஒரு அரிமரத்தின் அடர்த்தியை கணிக்கும் போது அரிமரத்துண்டின் கனவளவும் அதன் திணிவும் அளக்கப்படும். ஏன்? ஏன்னா அரிமரத்தின் அடர்த்திக்கு தேவையான ரெண்டுமே என்னது? திணிவும் கனவளவும். சிம்பிள். அப்ப அரிமரத்தின் நல்லா கவனிச்சுக்கோ. அரிமரத்தின் அடர்த்தியை கணிக்கணுமா இருந்தா 2 விஷயம் தேவை. ஒண்ணு திணிவு, இன்னொன்னு கனவளவு. திணிவை நாங்க எப்படி அளப்போம்? அரிமரத்தின் உலையில் உலர்த்திய பின்னர் நிறைய தான் எடுப்போம். அப்ப அரிமர அடர்த்தி எடுக்கும் போது அரிமரத்தின் எந்த நிறைய எடுப்போம்னா உலர் நிறைய தான் எடுப்போம். அடுத்தது அரிமரத்தின் கனவளவு தேவை. அரிமரத்தின் அடர்த்திக்கு திணிவும் தேவை, கனவளவும் தேவை தானே. திணிவை நான் ஈஸியா எடுத்துருவேன். எப்படி? அரிமரத்தை உலையில் உலர்த்தி நான் அரிமரத்தின் நிறைய எடுத்துருவேன். கனவளவை தான் நான் 2 விதமா காணலாம். விளங்குதா? கனவளவு காண்றதுக்கு 2 விதம் இருக்கு. அரிமரத்தின் கனவளவு காண்றதுக்கு ஒண்ணு நீளம், அகலம், தடிப்பு. சரியா? நீளம், அகலம், நீளம், அகலம், தடிப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீளம் தர அகலம் தர உயரம். உயரம்னா தடிப்பு. உதாரணத்துக்கு இது ஒரு அரிமர துண்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இந்த அரிமர துண்டின கனவளவு கேட்டாங்களா இருந்தா சரியா? நீளம் தர அகலம் தர உயரம், அதாவது தடிப்பு. தடிப்புன்னு சொல்லணும், உயரம் இல்ல, தடிப்புன்னு சொல்லணும். அப்ப கனவளவை இன்னொரு முறையிலையும் காணலாம். அது உனக்கே தெரியும். என்ன கோட்பாட்டின் அடிப்படையில காணலாம் கனவளவு? ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு என்னது? மிதப்பு விதி கோட்பாடு என்னது? ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. அதான் என்ன கோட்பாடு? மிதப்பு விதி கோட்பாடு என்னது? யாதாயினும் ஒரு பொருளை யாதாயினும் ஒரு பாய் உண்டு. பாயினா என்னது? நீர்ல அமிழ்த்தும் போது அல்லது பகுதியாகவோ அமிழ்த்தும் போது இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் திணிவானது, நீரின் கனவளவானது அந்த பொருளின் எதுக்கு சமன்? பொருளின்
அளவுக்கு சமன். பொருளிட நிறைக்கு சமன். விளங்குதா? சோ அப்ப இடம்பெயர்க்கப்பட்ட இப்ப நாங்க பொருளிட நிறை தெரிஞ்சுன்னா ஈஸியா என்ன செஞ்சிடலாம், இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு ஒரு கண்டுபிடிச்சோம்னா தெளிவை நீருக்குள் அமுழ்த்தி ம், இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவு ம், எடுக்கப்படும். ஓகே. சோ அப்ப ஒரு இடம்பெயர்க்கப்பட்ட தெளிவை ஓ ஓகே. இப்ப ஒரு அரிமரத்தின் கனவளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நீளம், அகலம், தடிப்பு. இது மூணையும் நாங்க பெருக்கும் போது எங்களுக்கு கனவளவு வரும். கனவளவு இதுல சென்டிமீட்டர் கணத்திலேயோ மீட்டர் கணத்திலேயோ எங்களுக்கு வரும். சரியா? இன்னொரு முறையிலையும் கனவளவை கண்டுபிடிக்கலாம் நாங்க. எப்படின்னா ம், just a minute இருங்க. சரி, ஓகே. சரியா? அப்ப ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? திருப்பி சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. அப்ப அரிமரத்தின் கனவளவை அடர்த்தி அளக்கிறதுக்கு 2 தேவை, திணிவும் கனவளவும். அல்ல திணிவை ஈஸியா நாங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் கனவளவுன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு நீளம், அகலம், தடிப்பை எடுத்து கனவளவை கண்டுபிடிக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னது, அந்த நீர்ல எங்கட குறிப்பிட்ட அரிமரத்துண்ட அமிழ்த்தி இடம்பெயர்க்கப்பட்ட நீரின் கனவளவை காண்பதன் மூலமாக நாங்க எங்கட கனவளவை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். விளங்குதா? சரி, அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, இப்பயும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இந்த நீளம், அகலம், தடிப்பு இருக்குதானே, விளங்குதா? இந்த மெத்தட்ல நாங்க கனவளவு கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எப்பயுமே அரிமரத்துண்டு எப்படி இருக்காது, சரியான ஷேப்ல இருக்காது. விளங்குதா? ஒண்ணு ஒரு பக்கம் கூடவாகவும் ஒரு பக்கம் தடிப்பு கூட ஒரு பக்கம் தடிப்பு குறைவா இருக்கும். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க நீளம், அகலம், தடிப்பை வச்சு அளந்த மாதிரி இருந்தா கனவளவு பிழைக்கும். அப்ப பெரும்பாலும் கனவளவு நாங்க அளக்கிறது பாத்தீங்கன்னா எந்த கோட்பாட்டின் அடிப்படையில, மிதப்பு விதி கோட்பாட்டின் அடிப்படையில. சரியா? மிதப்பு விதி கோட்பாடு, சரி, அதாவது ஆர்க்கிமிடிஸின் கோட்பாடு. இப்ப நான் சொல்ற என்ன விஷயம் தெரியுமா உனக்கு, ஒரு அரிமரத்துண்ட நான் சிம்பிளா சொல்றேன் உனக்கு. சரியா? நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்படி ஒரு அரிமரத்தை நான் ஒரு நீருக்குள்ள கட்டி தொங்க விடுறேன். சமநிலையான ஒரு அரிமரக்கோள் அப்படின்னா என்ன அர்த்தம், சீரான அரிமரக்கோள்னா என்ன அர்த்தம், எல்லா பக்கமும் சீரான விட்டம் உடையது. அந்த அரிமரக்கோளை நான் இதாக்கும் போது, அதாவது ஒரு தண்ணிக்குள்ள அமிழ்த்துறேன். இது 2019ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்த கேள்வி ஸ்ட்ரக்சர்ல. சோ அது அப்புறம் பார்ப்போம். சரியா? இப்ப நான் சொல்றதுக்கு மட்டும் கேள்வி. அப்ப ஒரு சீரான, நல்லா கவனிச்சுக்கோ, ஒரு சீரான கோள் அப்படின்னா என்ன, சீரான விட்டம் உள்ள ஒரு கோளை சரியா சமநிலையா ஒரு சரியா நடுவுல நூலொன்னு கட்டி நான் தண்ணிக்குள்ள இறக்கும் போது இந்த பி என்ற முனை கீழையும் Q என்ற முனை மேலையும் இருந்துச்சு. இப்ப இதுல ஒரு அரிமரத்தின் அடிப்பகுதி எதுவா இருக்கும், P என்பதா Q என்பதா? ஒரு அரிமரத்தின் அடிப்பகுதி. உதாரணத்துக்கு இதுதான் ஒரு அரிமரம்டா, இந்த அரிமரத்தின் இப்போ இது A Bனா அடிப்பகுதி எதுவா இருக்கும்னு கேட்கிறேன். இதுல Pல Pயா Qவா? அடிப்பகுதி எதுவா இருக்கும், Qவா Pயா? அடிப்பகுதி எதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், அரிமரத்தின் அடிப்பகுதி. P கொஞ்சம் தண்ணிக்குள்ள கீழே இருக்கு, Q என்பது மேல இருக்கு. இப்ப சொல்லுங்க, இப்ப அரிமரத்தின் அடிப்பகுதி எதுவா இருக்கும்னு நினைக்கிறேன், Pயா Qவா? யோசிச்சு சொல்லு. அடிப்பகுதி, அரிமரத்தின் அடிப்பகுதி எந்த எதுல அடர்த்தி கூடவா இருக்கும், அரிமரத்தின் அடிப்பகுதியா உச்சி பகுதியா? அடர்த்தி எதுக்கு கூடவா இருக்கும்னு நினைக்கிறேன், அரிமரத்தின் அடி இதா என்ன சொல்றது, அடிப்பகுதியா உச்சி பகுதியா கூடவா இருக்கும்? அடிப்பகுதி தான் அடர்த்தி கூடவா இருக்கும். அப்ப இதுல எது அடிப்பகுதியா இருக்கும்னு நினைக்கிறேன், பி. சரியா? காரணம் என்னது, ஏன் பி என்பது நீ அடிப்பகுதி சொன்னா, பி என்பது அடர்த்தி அதிகம். ஆகவே அதனால அது என்ன நடக்குது, அந்த பி என்ற பகுதி பாத்தீங்கன்னா நீருக்குள்ள தாழ்ந்து காணப்படுது. சரியா? சோ இப்ப பாத்தியா இருந்துச்சுன்னா நாங்க 2019 பேப்பர் எடுத்து பார்ப்போம். அப்ப அந்த கேள்வியை நாங்க செய்யும் போது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகத்துக்குள்ள நிக்கும்.
விளங்குதா? சரி, அப்ப அரிமரத்தின் அடர்த்தி இந்த கேள்வி ஒழுங்கா வாசி. சரியா? அந்த கேள்வி ஒழுங்கா வாசி. சரியா? குறிப்பிட்ட அரிமர தாவரத்திலிருந்து பெறப்பட்ட சீரான மரக்கோள் ஒன்றினை, அதிலேயே விட முடிஞ்சு. சீரான மரக்கோள்னா எல்லா பக்கமும் சமநிலையா, அதாவது எல்லா பக்கமும் சமமான விட்டம் கொண்ட ஒரு கோள். மத்தியில நூலை கட்டி நீரில் அமிழ்த்திய போது ஏற்பட்ட நிகழ்வு கீழே வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த மரக்கோள் சமநிலையான ஈரலிப்பளவை கொண்ட சந்தர்ப்பத்தில் உள்ளதுடன், அப்படின்னு என்ன அர்த்தம்? சமநிலையான ஈரலிப்பளவை கொண்ட சந்தர்ப்பத்தில் உள்ளதுடன் என்ன அர்த்தம்? சூழல்ல ஈரப்பதனும் இதுல ஈரப்பதனும் பாத்தீங்களா இருந்தா சமனா இருக்குன்னு அர்த்தம். இஎம்சி விளங்குதா? அது உருளை வடிவமாக உள்ளதெனவும் கோள் முழுவதும் சீரான விட்டத்தையும் கொண்டதெனவும் கருதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஒரு சீரான விட்டம் ஒரு கோள், அந்த கோள் இஎம்சி நிலையில இருக்கு. இப்ப கேக்குறாங்க, இந்த மரக்கோள் பெறப்பட்ட அரிமரத்தின் அடிப்பகுதி அமையத்தக்க முனை எதுன்னு கேட்டாங்க. கியூ. ஏன் கியூ என்பது அடிப்பகுதியா இருக்கும்னு கேட்டா, அடிப்பகுதி தான் அடர்த்தி கூட. அப்ப அடர்த்தி ஒரு மரக்குட்டியோட அடிப்பகுதி தான் அடர்த்தி கூட. அடிப்பகுதி அடர்த்தி கூடனால யோசிப்பாரு, அது எப்பயுமே நீர்ல தாழ்ந்த மட்டத்துல தான் இருக்கும். விளங்குதா? அதான் இங்க பாருல கொடுத்திருக்காங்க. உங்களது விடையின் விஞ்ஞான அடிப்படையை குறிப்பிடுங்கன்னா, மரக்குற்றியின் அடர்த்தி அதிகரித்தல் மற்றும் அதன் உறுதித்தன்மை அதிகரித்தல். இது ரெண்டுல எது எழுதினாலும் சரி, தனி அடர்த்தி அதிகரித்தலே எழுது. அதுதான் சரியான ஆன்சரா இருக்கும் பெரும்பாலும். விளங்குதா? அப்ப அடர்த்தி அதிகரிக்கும் போது பெரும்பாலும் அதன் உறுதித்தன்மையும் பெரும்பாலும் அதிகரிக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, சரி, ஓகே, புரிஞ்சதா? அப்ப இந்த இடத்துல கிளியரா? உனக்கு கிளியரா? கிளியரா? ஓகே, கிளியர். சரி, ஓகே. இப்ப நல்லா கவனிச்சுக்கோ. ஓகேயா? இப்ப அரிமரத்தை பத்தி, அடர்த்திய பத்தி இன்னும் கொஞ்சம் படிக்க போறோம். ஒரு அரிமரத்தை யோசிச்சு பாரு. என்ன விஷயம்னா, ஒரு உலர்ந்த அரிமர துண்டுல களச்சுவரையும் களக்குழியையும் கொண்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? களச்சுவர் இருக்கு, களக்குழி இருக்கு. களத்திடைவெளி இல்ல, களக்குழி. ஒரு உலர்ந்த அரிமர துண்டுல என்ன இருக்கு? களச்சுவரும் களக்குழியும் இருக்கான். அதுல களக்குழியிட உட்பகுதியில தான் என்ன இருக்கும் தெரியுமா? வளியும் பிசினும் அடங்கி இருக்கும். வளி பிசின்னு சொல்லுவாங்க. பிசின் தெரியுமா? அதாவது அந்த தாவரங்கள்ல காணப்படும் ஒட்டுந்தன்மை உள்ள பதார்த்தம். எஸ், அது அடங்கி இருக்குமா? அது எங்க அடங்கி இருக்கும்? களக்குழியில அடங்கி இருக்குமா? சாதாரணமா ஒரு அரிமரத்தின் அடர்த்தி எவ்வளவுன்னு கேட்டா, யோசி. சாதாரணமா ஒரு அரிமரத்தின் அடர்த்தி எவ்வளவுன்னா 160 to 1250 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? ஞாபகத்துல வச்சுக்கோ. சரி, இதுவே நல்லா கவனிச்சுக்கோ. இதுவே இதுக்கு காரணம் என்ன? அரிமரத்தின் அடர்த்தி ஏன் 160 இருந்து 1250 கிலோகிராம் மீட்டர் -3க்குள்ள இருக்குதுன்னு கேட்டா, அந்த அரிமரங்களோட களச்சுவர் மற்றும் காற்று இடைவெளி என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் வேறுபடும் போது, நான் சொல்லி கொடுத்தேன் ஏற்கனவே, அரிமரத்தின் அடர்த்தி எதற்கமே வேறுபடும் சொல்லி கொடுத்திருக்கேன். 2 விஷயத்துக்கமே. என்னென்ன விஷயத்துக்கமே அடர்த்தி வேறுபடும்? பிரதானமா களச்சுவருக்கும் காற்று இடைவெளிகளுக்கும். இப்ப நான் சொல்றேன் உனக்கு, சாதாரணமா ஒரு அரிமரத்தின் அடர்த்தி 160 to 1250 கிலோகிராம் மீட்டர் -3. சரியா? இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிறேன் என்னன்னு கேட்டா, இப்ப நான் களக்குழியையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிக்கிறேன். புறக்கணிக்கும் போது அரிமரத்தின் அடர்த்தி என்ன நடக்கும்? இருக்கிற அடர்த்தியை விட கூடுமா குறையுமா? யோசிச்சு சொல்லு. நல்லா யோசிச்சு சொல்லு. சரியா? அதாவது நான் என்ன சொன்னேன்னு கேளு, ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு அரிமரத்தை நல்லா கவனி.
ஒரு அரிமரத்துல சரியா சாதாரணமா அடர்த்தி 160 to 1250 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3க்குள்ள இருக்கும். இதுதான் அடர்த்தி. எப்ப நாங்க அந்த அரிமரத்தின் களக்குழிகளையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிக்கிறோமோ, புறக்கணிக்கணும்னா என்ன அர்த்தம்? கணக்கெடுக்காம விடணும். அப்படி புறக்கணிக்கும் போது சரியா புறக்கணிக்கும் போது அரிமரத்தின் கனவளவுக்கு என்ன நடக்கும்னு யோசி. கனவளவுக்கு யோசினா நீ அடர்த்திய சொல்லு. கனவளவு களக்குழியையும் களத்திடைவெளியும் புறக்கணிச்சா என்ன நடக்கும்? கனவளவு கனவளவு அதிகரிக்குமா? கனவளவு குறையும். களக்குழியையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிச்சா அப்படின்னு என்ன அர்த்தம்? கணக்கெடுக்காம விடுறது. அந்த அளவை மட்டும் களக்குழியையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிக்கும் பட்சத்தில் என்ன அர்த்தம்? கணக்கெடுக்காம விடணும். கணக்கெடுக்காம விடும்போது கனவளவு நடக்கும்? குறையும். கனவளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அடர்த்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். என்னைக்கு நான் களக்குழியையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிக்கிறேனோ அன்னைக்கு என் அரிமரத்தின் அடர்த்தி 1500 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3 இருக்கும். களத்திடைவெளிகளையும் களக்குழியையும் புறக்கணிக்கும் பட்சத்துல அடர்த்தி என்பது அதிகரிக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன் அடர்த்தி அதிகரிக்குது? களக்குழியையும் களத்திடைவெளிகளையும் புறக்கணிச்சினா அரிமரத்தின் கனவளவு என்ன நடக்கும்? குறையும். கனவளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா அடர்த்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். இது தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ ஒரு அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடுதல் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னு கேட்டா, செல்வாக்கு செலுத்தும் காரணின்னு கேட்டா 3 விஷயம் தான். ஒண்ணு இது கேட்டிருக்காங்க, பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. கலன்கட்டுக்கள், புடைக்கல விளையங்கள், களச்சுவரின் தடிப்பு. கலன்கட்டுக்கள், புடைக்கல விளையங்கள், களச்சுவரின் தடிப்பு. கொஞ்சம் அப்படியே இரு. அப்படியே இருங்கம்மா, ஜஸ்ட் மினிட் அப்படியே இருங்க கொஞ்ச நேரம். சரி, ஓகே, சரி, ஓகே, சரி. அப்ப ஒரு அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடுவதில் பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்தும். என்னென்ன? அந்த அரிமரத்தின் கலன்கட்டுக்கள், உடைக்கல விளையங்கள், களச்சுவரின் தடிப்பு. இது தெரிஞ்சு வச்சுக்கோ. ஏன்னா அந்த அரிமரத்தின் கலன்கட்டுக்கள், புடைக்கல விளையங்கள், களச்சுவர தடிப்பு இதற்கமையதான் அரிமர அடர்த்தி வேறுபடுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணி. அப்ப நீ கேட்கலாம், பொதுவா உனக்கிட்ட கேட்கலாம், அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டா சிம்பிளா எழுதலாம். அரிமரத்தின் களச்சுவரும் காற்றிடைவெளிகளுக்கும் இடையிலான விகிதம். அரிமரத்தின் களச்சுவருக்கும் காற்றிடைவெளிகளுக்கும் இடையிலான விகிதம் வேறுபடுறனால அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடும். இதுவே அரிமரத்தின் அடர்த்தி வேறுபடுவதில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள்னு கேட்டா இந்த 3 காரணியும் தான் எழுதணும் நீ. என்னென்ன? கலன்கட்டுக்கள், புடைக்கல விளையங்கள், களச்சுவரின் தடிப்பு. சரியா? கலன்கட்டுக்கள், புடைக்கல விளையங்கள், களச்சுவரின் தடிப்பு. சரியா? ஓகே, லாஸ்ட் கொஞ்சம் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். ஒரு 2 விஷயமாய் சொல்லி முடிக்கிறேன். சோ ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? ஒரு அரிமரத்துல நல்லா கவனிச்சுக்கோ. ஒரு அரிமரத்துல ஓகே, ஒரு அரிமர தண்டு எடுத்துக்கோ. ஒரு அரிமர தண்டுல தண்டிட நடுவுல இருந்து வெளிநோக்கி போகும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோ, அடர்த்தி அதிகரிக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. அரிமர ஒரு தண்டு எடுத்துக்கிட்டா நல்லா கவனிச்சுக்கோ, திருப்பி சொல்ற நல்லா கவனி. ஒரு அரிமர தண்டு எடுத்துக்கிட்டா அந்த தண்டை குறுக்கு வெட்டு முகம் பார்க்கும்போது தண்டு நடுவுல இருந்து ஆரையின் வழியே வெளிநோக்கி செல்லும் போது அரிமரத்தின் அடர்த்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். ஞாபகத்துல வச்சுக்கோ. விளங்காத? அடர்த்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். இதுவே ஒரு அரிமரத்தின் கீழ்ப்பகுதி எடுத்துக்கிட்டா, ஓகே, அரிமரத்தின் கீழ்ப்பகுதி எடுத்துக்கோ. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. அரிமரத்தின் அடர்த்தி கீழ்ப்பகுதி எடுத்துக்கோ. அரிமரத்தின் அடர்த்திட கீழ்ப்பகுதியிலிருந்து, சரியா, அதாவது வேரிலிருந்து மேல் நோக்கி போகும்போது அரிமரத்தின் அடர்த்தி என்ன நடக்கும் கேட்டீங்கன்னா குறைஞ்சு கொண்டே செல்லும். நீ சிம்பிளா ஞாபகத்துல வச்சுக்கோ. ஒரு அரிமரம் எடுத்தா அந்த அரிமரத்தின் எந்த பகுதி என்ன சொல்றது அடர்த்தி கூடவா இருக்கும்?
அடிப்பகுதி. அடிப்பகுதி. அடிப்பகுதி யோசிச்சு பாரு, எப்பயுமே அடிப்பகுதி கொஞ்சம் பெருசா தானே இருக்கும். அப்ப அதுக்கான காரணம் என்னது? அதுக்கான காரணம் தண்டின் நடுவுல இருந்து வெளிநோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா அரிமரத்தின் அடர்த்தி போக போக என்ன நடந்துட்டு வரும்? பெருசாகிட்டு போகும். சரி, அப்ப அரிமரத்தின் அடர்த்தியும் கூடும். இதுவே மரத்தின் வேர்ல இருந்து மேல் நோக்கி செல்லும் போது அடர்த்தி என்ன நடந்துட்டு வரும்? குறையும். ஏன் குறையும் யோசிச்சு பாரு. நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? ஒரு அரிமரத்தின் உச்சி பகுதி அடர்த்தி குறைவா இருக்குமா, அடிப்பகுதி அடர்த்தி குறைவா இருக்குமா? உச்சி பகுதி தான் அடர்த்தி குறைவா இருக்கும். அப்ப தண்டின் வேரிலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது அடர்த்தி என்ன நடக்கும்? குறைவடையும். தண்டின் நடுப்பகுதியிலிருந்து வெளிநோக்கி ஆரையின் வழியே வெளிநோக்கி செல்லும் போது அடர்த்தி என்ன நடக்கும்? அதிகரிக்கும். அதிகரிக்கும். இது ஞாபகத்துல வச்சுக்கோ. அப்போ ஒரு அரிமரத்தின் அடர்த்தியின் அடிப்படையில அரிமரத்தை ரெண்டா வகைப்படுத்துறோம். ஒண்ணு மென்னரிமரம், இன்னொன்னு வண்ணரிமரம். திருப்பி ஞாபகத்துல வச்சுக்கோ. சரியா? அடுத்த கிளாஸ் இதுல வேறுபாடு நீங்க தெரிஞ்சிட்டு வரணும். கேள்வி கேட்பேன். சரியா? மென்னரிமரத்துக்கும் வண்ணரிமரத்துக்கும் டிஃபரெண்ட். அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அரிமரத்தின் அடர்த்தியின் படி அரிமரத்தை எவ்வாறு வகைப்படுத்துறாங்க? ரெண்டா வகைப்படுத்துறாங்க. மென்னரிமரம், வண்ணரிமரம். என்னைக்கு ஞாபகம் வச்சுக்கோ, அரிமரத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் போது அதன் வலிமை என்ன நடக்கும்? அதிகரிக்கும். இப்பதான் பார்த்தேன். நான் என்ன சொல்லி கொடுத்தேன்? அரிமரத்தின் அடர்த்தி அதிகரிக்கும் போது என்ன நடக்கும்? அதன் உறுதித்தன்மை அதிகரிக்குமா இல்லையா? அதிகரிக்கும். அப்ப எது கூடவா உறுதித்தன்மையா இருக்கும்? அடி, மரத்தின் அடி. அரிமரத்தின் அடிப்பகுதி. பகுதி. இவ்வளவுதாம்மா விஷயம். புரிஞ்சதா உனக்கு? கிளியரா? ஆம் சார். சரி. சார். சோ போக போக நம்ம பார்த்துட்டு போவோம். யோசிக்காத, சரியா? ப்ரெஷர் ஆகி கொள்ளாத. நல்லா தூங்கு. டைம் எடுத்து தூங்கு, பிரச்சனை இல்லை. எங்கடா தூங்கையாடா விடுறீங்க? செவ்வாயும் புதனும் எஸ்எஃப்டி கிளாஸா போட்டிருக்கீங்க. திங்களும் வியாழனும் பாத்தீங்களா இருந்துச்சுன்னா பிஎஸ்டி கிளாஸா போட்டிருக்கீங்க. அதுல மார்னிங் வேற பேப்பர் கிளாஸா போட்டிருக்காங்க அந்த கண்ணாடி பையன். அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். விளங்குதா? விளங்குதா? நீங்க யோசிக்கலாம். விளங்குதா? ஆனா வேற வழி இல்லடி. எங்களுக்கும் வேற வழி தெரியல. உங்களை நீங்க நல்ல நிலைமைக்கு உங்களை கூட்டிட்டு போறதுக்கு நாங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அங்கிட்ட ஒருத்தர் எஸ்ஓடி ஒருத்தர் போட்டுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. நான் ஒரு இந்த பக்கம் பிஎஸ்டி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடைசி உங்களோட ரிசல்ட்ஸ் நல்ல ரிசல்ட்ஸ் வந்தோடனே பெருமை போட்டு கொண்டது எல்லாமே யாரு? பிசிக்கல்ல உள்ளவங்க. இதுதான் நடக்கும். எனிவேஸ், ஓகேயா? ஒரு விஷயம் மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. சரிதானே? நல்லா படி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரியா? சோ ஞாபகத்துல வச்சுக்கோ. தண்டின நடுவுல இருந்து வெளிநோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா அடர்த்தி கூடும். தண்டின கீழே இருந்து மேல் நோக்கி போகும்போது அடர்த்தி குறையும். இதுதான். இதுல சிலாக்கள் குழப்பம் இருக்கு. நிறைய இடத்துல குழப்பம் இருக்கு. விளங்குதா? சிலவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு தண்டின நடுப்பகுதியிலிருந்து வெளிநோக்கி போகும்போது அடர்த்தி குறையும்னு சொல்லுவாங்க. அது பிழை. சரியா? அது சயின்டிபிக்கலா நிரூபிக்கல. விளங்குதா? அத ஒழுங்கா பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதுல இன்னும் டவுட் ஒன்று இருக்கு. பட் 100% என்னது? தண்டின நடுவுல இருந்து வெளிநோக்கி போகும்போது பாத்தீங்கன்னா அடர்த்தி என்பது பாத்தீங்களா இருந்தா கூடும். அதே அரிமர தண்டின் வேரிலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது அடர்த்தி என்ன நடக்கும்? குறையும். இதுதான். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்படி எதுவும் மாற்றம் இருந்தா கட்டாயம் நான் சொல்லுவேன்.